ஓ சரி. ஓட்டர் ஆயுஸ் 100. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற தும்பி நகைச்சுவை மேடை 208வது நிகழ்ச்சியை எட்டியிருக்கிறது என்பது பெருமகிழ்விற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஒரு விடயம். இந்த நிகழ்விலே வந்து இணைந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி வரவேற்று தமிழிசை பாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிற கவிஞர் மாவை மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று பாடுவதற்கு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறப்பு விடயம். ஒவ்வொரு மேடையிலும் வெவ்வேறு பாடல்களை அழகாக பாடுவார். நிறைய செய்திகள் அந்த பாடலிலே இருக்கும். நிறைய அறிவுரைகள் நமக்கென இருக்கும். இன்றைக்கு அவர் என்ன பாடல் பாடப் போகிறார் என்பதை உங்களைப் போலவே நாங்களும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் ஐயா. தமிழிசை பாடுமா? இன்னைக்கு கூமாப்பா நினைவு நாள், கூமாவை பத்தி பாட்ட ஆரம்பிக்கலாமா? இல்ல வேண்டாம், அது தனி, இது நகைச்சுவை. இல்லங்க, அவருடைய இன்னைக்கு நாள் கோயின்சிடாது, அதுக்கு சொல்றேன். சரி, நகைச்சுவை பாடல் அப்பா இருக்காங்க, அதேதான் பாடுங்க. நான் சித்திரம் பேசுதான் பாடுங்க. காளிதாசுல பாடி இருக்காரு கடவுள் வாழ்த்து பாடுங்க. என்ன பாட்டு சொல்லுங்க ஐயா, கேளுங்க. தெரியும் அது இல்ல, நான் பாடுறேன்னா சித்திரம் பேசுதான் பாடுவேன். சரி பாடுங்க ஐயா, பாடிடுவா. இல்லன்னா வேற பாட்டு பாடுறேன், அதுக்கு சொல்ல. பாடுங்க ஐயா, பாடுங்க. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. எல்லா சேனலும் இன்னைக்கு டெடிகேட் பண்றப்ப நாம டெடிகேட் பண்ண வேணாமா கபிலன்? கண்டிப்பா. எல்லா சேனலும் அவர் பாட்டு தான் இன்னைக்கு. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மய உந்தன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. முத்து சரங்களை போலோ முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளி தங்க கூடம் போலே, தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே, பாவையும் பேரழிந்தன் ஆவலை தூண்டுதடி, பாவையும் பேரழிலே எந்தன் ஆவலை தூண்டுதடி, சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே, இன்னமும் போல் மௌனம் ஏன் அடித்தேன் மொழியே, சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. குமப்பா ஐயா அவர்களுடைய பாடல் வரிகள்ல
இலக்கிய நயம் சொட்டும். ஒரு மென்மையான வார்த்தைகளை வைத்து காதலை நளினமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் அவர். இந்த அப்படி சிதைச்சு போகாம ரொம்ப சிற்பமாக செதுக்கி இருப்பார். அவருடைய சித்திரம் மட்டுமல்ல, அவருடைய சொற்களும் பேசும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஒரு காவியமாக பேசக்கூடிய அற்புத கவிஞர் அவர். அந்த பாடலை நீங்கள் மிக அழகாக பாடினீர்கள். எப்போதுமே நீங்க ஒவ்வொரு வாரமும் நன்றி. ஒவ்வொரு பாடலை பாடுவீர்கள். இன்றைக்கு பொருத்தமாக இந்த பாடலை மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அந்த பாடல் வரிகள் உங்களுடைய இனிமையான குரலில் இன்னும் மிளிர்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா. அடுத்ததாக இங்கே வந்து இணைந்திருக்கக்கூடிய துணை ஆளுமைகளையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை, அசோகன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சிறப்பாக நகைச்சுவை விருந்து வழங்குவதற்காக அவரை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய சகோதரர் செல்லையா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். துணுக்கு தோரணங்களை நமக்கு அழகாக மாலையாக கோர்த்து தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் கபிலன் ஐயா அவர்கள். அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலேயும் மிகச் சிறப்பாக தமிழிசையை பாடு இந்த அவையை அலங்கரிக்கின்ற மாவே மாணிக்க வாசகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். சங்கராம்பாள் அம்மாவை சொல்லவே வேண்டாம். எல்லாத்திலையும் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு 60 வயதை தொட்ட இளம் பெண் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆர்வத்தோடு அவர்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்வார்கள். அவர்களை 73 வருக மேடம். என்று வரவேற்கிறேன். 73. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. அருமையாக பாடக்கூடிய சுதா அம்மையார் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். மிகச் சிறப்பாக வணக்கம் மேடம். எல்லா ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லா நிகழ்வுகளிலேயும் தமிழிசை பாடி தன்னுடைய மென்மையான குரலால் கிட்டத்தட்ட ஜானகி மாதிரி அப்படி மெல்ல ஒரு தங்க கம்பியை எடுத்து வளைச்சு இந்த உலகத்தையே கட்டுற மாதிரி இருக்கும் ஜானகியோட குரல். அது மாதிரிதான் நம்முடைய பாலகரசாமியோடைய குரலும் அப்படி அருமையா இருக்கும். ரமணியோட குரலும் அப்படித்தான் அருமையாக இருக்கும். மிக அற்புதமாக பாடக்கூடிய நச்சுவை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அம்மையாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அத்துணை பேரையும் அன்போடு வரவேற்கிற அதே நேரத்திலே இப்படி அற்புதமான ஒரு களத்தை அமைத்து கொடுத்து நகைச்சுவையை விருந்தாக எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களம் அது அமைத்து கொடுப்பது என்பது பாராட்ட வேண்டிய விஷயம். அதற்காக ஞானவடிவேல் ஐயா அவர்களுக்கு இருகரம் கூப்பி அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை இன்னும் வந்து இணைய இருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று அடுத்த நிகழ்விற்கு நாம் செல்கிறோம். நம்முடைய ஐக்கியூ கவிஞர், நகைச்சுவையாளர் திரு கே அசோகன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளர். மதுரை பல்கலைக்கழகம் அவருக்கு சிந்தனை செம்மல் என்கிற விருதை கொடுத்து கௌரவித்திருக்கிறது. தமிழ் எழுத்தாளர்கள் வாட்ஸ்அப் குழுமம் தமிழ் சுடர் என்கிற விருதினை 2018ஆம் ஆண்டிலே அவருக்கு வழங்கி இருக்கிறது. திருவிக பேச்சரங்கம் அரங்க இயக்க நற்சான்றோர் விருது வழங்கி 2024 இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அவரை கௌரவித்திருக்கிறார்கள். தமிழக தமிழறிஞர் பேரவை பேரறிஞர் அண்ணா விருது. பேரறிஞர் அண்ணா நகைச்சுவைக்கு பெயர் பெற்றவர். அந்த பேரறிஞர் அண்ணா விருதையும் இவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இப்படி மிகச் சிறப்பாக பல விருதுகளை எல்லாம் பெற்று விருதுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய நகைச்சுவையாளர் திரு கே அசோகன் ஐயா அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று இந்த அவையை நகைச்சுவை விருந்து பருமாறி அலங்கரிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. மியூட் எடுத்து பேசுங்க ஐயா. அந்த ஃபர்ஸ்ட் இத டெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணுங்க. மியூட் அதை டெஸ்ட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கும் பாருங்க, மியூட்னு போட்டிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணுங்க. வேற யாராவது அங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணலாம். நம்பர் தான் ஃபோன் பண்ணி அவருக்கு வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம்.
இந்த ஜூம் மீட்டிங்ல முதலமாக கலந்து கொண்டிருக்கிறேன். ஏதேனும் தவறுகள் இருந்தால் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நகைச்சுவை மேடை அமைத்து கொடுத்த கோமாப்பா அவர்களின் புதல்வர் கபிலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோமா பாலசுப்ரமணியம் ஐயாவை பற்றி நாங்கள் பெரம்பூரில் இருந்தபோது கவிஞர் அருமைநாதன் எங்களுக்கு எல்லாம் மிக அழகாக எடுத்துரைப்பார். அவருடைய பாடல் புத்தகங்கள்லாம் எங்களுக்கு பரிசளித்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு நிகழ்ச்சியில் குமா அவர்களின் புதல்வர் கபிலன் ஐயா அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். மிக நீண்ட வருடங்களாக ஆகிவிட்டதுனால நினைவில் வரவில்லை அவருக்கு. இப்பொழுது நகைச்சுவை. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இது வழக்கமாக எல்லாரும் சொல்லுகின்ற சொல்லாடல் தான். நகைச்சுவை மன இறுக்கத்தை போக்கும், இரத்த அழுத்தத்தை சீராக்கும். சிரிப்பதால் வாய் தாடைகள் நன்றாக இயங்கப்பட்டு முகம் பொலிவாகும். இதுதான் முக்கியமான இது. முகம் ஒரு சிலருக்கு முகம் மிக தெளிவாக இருக்கும். அவர்களை பார்த்தவுடன் ஒரு கலையாக இருக்கும் என்பார்கள், லட்சுமிகரமாக இருக்கும் என்பார்கள். அவர்கள் எல்லாம் புன்னையோடு இருப்பார்கள். அந்த நகைச்சுவை உணர்வு இருப்பவர்கள் மிகவும் முகம் பொலிவாக இருக்கும். ஆகவே நகைச்சுவை நமது வள்ளுவ பெருந்தகை இடுக்கண் வருங்கால் நகுக என்று ஒரு குறளில் சொல்லியிருக்கார். அதை படித்த ஒரு நண்பர் என்ன செய்தார் என்றால், அவர் வீட்டுக்கு வந்த நண்பரிடையே உரையாடி கொண்டிருக்கும் போது மிக சீரியஸாக ஏதோ பேசிக்கொண்டிருந்த அரசியல் பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று சிரித்தார். உடன் இருந்த நபர், என்ன திடீர்னு இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, இப்ப சிரிக்கிறீங்களான்னு. ஒண்ணும் இல்லை, இப்போ எங்க மனைவி வந்தாங்க அதனால சிரித்தேன். அதோட இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு நகைச்சுவையா சொன்னாரு. அதை அவர் மனைவி எதற்கு சொல்ல முடியாது, ஒரு நகைச்சுவைக்காக இது சொன்னதுதான். ஆகவே நகைச்சுவை என்பது மிக மிக மனிதனுக்கு உணவை விட முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் தமது சொற்பொழிவில் நகைச்சுவையாக பேசுவார். இடையிடையே சிறுவர்களை அழைத்து கேள்வி எழுப்புவார். அதற்கு தக்க பதில் அளித்தால் பரிசும் தருவார். சிலேடையாக சில நேரம் பேசுவார். அண்ணாவை போல் தம்பி இல்லை என்பார். அது அதன் உள்ளர்த்தம் அவருக்கே தெரியும். அதே போல நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர்களின் படங்களை பார்த்தால் நமக்கு குலுங்க சிரிங்க வைக்கும். மிகவும் மனம் குழப்பமான நிலையில் இருந்தால் மிகவும் தெளிவடையும். அதே போல NS கிருஷ்ணன், TA மதுரம் திரைப்பட ஜோடி, அவருடைய பாடல்கள் மிகவும் கருத்தாழமிக்கமான பாடல்கள், எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாடல்களாகவும் இருந்தது. அதில் விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, நானும் விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி என்ற பாடல், அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. பட்டனை தட்டி விட்டா தட்டுல 2 இட்லி. இப்போ கிடைக்குத விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி என்ற பாடலில் உள்ள ஒவ்வொரு வரியும் அவருடைய தீர்க்க தரிசன வரிகளால் நிலைமை பெற்றவையாகும். அடுத்ததாக நடிகர் நாகேஷ் அவர்களின் உடல் மொழியால் பலவாறு தம்மை மேற்கேற்றி கொண்டு திறம்பட நடித்தவர். நாகேஷனுடைய நடிப்புக்கு நடிகர் கமலஹாசன் பொறாமைப்படுவார். டைரக்டர் கிட்ட எனக்கு நாகேஷை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்றார். அதுக்கு நடுவுல யாரும் பேச வேண்டாம். யார் அது? டைரக்டர் பாலச்சந்தர், அவன் எனக்கு செல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார். நாகேஷை போட்டி போடுவதற்கென்றே கமலஹாசன் அவர்கள் நிறைய சிரமப்பட்டு நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். அந்த வகையில் நாகேஷ் திறம்பட நகைச்சுவைக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். மதுரை மண் தந்த வைகை புகையில் வடிவேல் அவர்களுடைய உடல் மொழியும்
அவருடைய டைலாக்குகள் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். எந்த முகநூல் என்றாலும், எந்த யூடியூப் சேனல், சோசியல் சமூக நல ஊடகங்கள் அனைத்திலையும் வடிவேலுனுடைய டைலாக்குகள் மீம்ஸ்களாக கிரியேட் பெற்று நகைச்சுவை இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வானொலியில் தினமும் காலையில் அவருடைய வானொலியில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். கதை கதை போல் ஆரம்பித்தார். ஒளிவங்கி அணைச்சு வைங்கம்மா. வானொலியில் அவருடைய கதையை ஆரம்பித்து சுவாரஸ்யமாக சொல்லிக் கொண்டிருப்பார். இடையிடையே நகைச்சுவையா இருக்கும். இறுதியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி அனைவரையும் சிரிக்க வைத்து விடுவார். ரொம்ப யதார்த்தமாகவும் அப்படி இருக்கும். நகைச்சுவைக்கு இவர்களெல்லாம் வித்திட்டவர்கள். இப்படி நிறைய பேர்கள் உள்ளார்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகர் ஜெயம் ரவி பிரகாஷ்ராஜ் நடித்த சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற படத்தில் ஜெனிலியா என்ற கதாபாத்திரம் அருமையான கேரக்டர். வெள்ளந்தியான உள்ளம். அடுத்த ராத்திரில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை இருக்கும்போது, அந்த வீட்டில் இருக்கும்போது பிரகாஷ்ராஜும் அவருடைய நண்பரும் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் சொல்லுவார், இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல அவருக்கு எப்படியா பிபி வருது அப்படின்னு சொல்லுவாரு. பிபி மாத்திரையே தேவையில்ல, அந்த பொண்ணை மிஸ் பண்ணாத, வீட்டோட மருமகளை ஏத்துக்கன்னு சொல்லுவார். அப்படி நிறைய இது இருக்கு நகைச்சுவை. சொற்பொழிவாளர் கீவா ஜெகநாதன் அவர்கள் நகைச்சுவையாகவும் சிலேடையாகவும் பேசக்கூடியவர்கள். தொலைக்காட்சிகளில் ரமணி அருமையான நகைச்சுவை நாடகம், நிறைய நகைச்சுவை நாடகங்கள் இருக்கு. சாலமன் பாப்பே அவர்கள், லியோனி அவர்கள், மதுரை முத்து அவர்கள் எல்லோரும் நம்மளுடைய கவலைகள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இவர்களுடைய நகைச்சுவையை கேட்டால் நமக்கு மனசோர்வு, எந்தவித கஷ்டம் இருந்தாலும் சீராகும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் நெருக்கடி நேரத்திலையும் தம்முடைய தொலைக்காட்சியில் கார்ட்டூன் படங்களை பார்த்து கொண்டிருப்பார். அது அவருடைய அரசியல் நெருக்கடிக்கும் அவர் மன அழுத்தத்தையும் போக்குவதற்கு மிகவும் அருமருந்தாக உதவியது. பெரிய அரசியல் ஆசான், சாணக்கியர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற கலைஞர் அவர்களே நகைச்சுவை இழையோட கதாபாத்திரங்களை ரசிக்கிறார் என்றால் நாமும் அவர்களை பின்பற்றி நாமும் ரசிக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்கார், ஸ்பீட் இஸ் கால்குலேட் இஸ் மைல் பர் அவர், பட் லைஃப் இஸ் கால்குலேட் ஸ்மைல் பர் அவர். ஸோ increase your smile and get extra mileage in life என்று சொல்லியிருக்கார். புன்னகை எப்பொழுதும் நம்மை உற்சாகப்படுத்தும். வாகனத்துக்கு, சாலை போக்குவரத்துக்கு எப்படி மைல்கள் ஒவ்வொரு தூரத்தை கடக்கின்றமோ அது போலவே வாழ்க்கையை கடப்பதற்கு நமக்கு நகைச்சுவை பெரிதும் உதவி புரிகின்றது. வாய்ப்பளித்த ஐயா குமா கபிலன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இது முதல் உரை என்பதால் சுருக்கமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அனைவரும் பொறுத்தருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா. மிகச் சிறப்பாக நகைச்சுவையாளர்களுடைய அத்தனை லிஸ்டையும் கொடுத்து, நகைச்சுவை இருந்தால் நோய் வராது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு உதாரணங்களையும் சொல்லியிருக்கிறார். இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல எப்படி அப்பா பிபி வரும் அப்படின்னா அது நோய் வராது அப்படிங்கிறத அந்த திரைப்படத்துல கூட காட்டியிருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அண்ணா ஒரு முறை சொன்னாராம்,
அவரை பார்க்கறதுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க. போனப்போ என்ன உங்க இதுல என்ன பிரச்சனைன்னா, தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் சரியா கிடைக்கிறது இல்ல அப்படின்னு. உடனே மேடையில இருக்கிற டேபிள்ல இருக்கிற சந்தனத்த பார்த்துட்டு சொன்னாராம், "தண்ணீர் பற்றாக்குறைங்கிறீங்க, இந்த சந்தனத்த பார்த்தா அப்படி தெரியல" அப்படின்னாராம். அதாவது ரொம்ப தனியா கரைச்சு வச்சிருக்காங்களாம் சந்தனத்த. அதனால அந்த மாரி நகைச்சுவை என்பது எல்லா இடத்திலேயும் கொட்டி கிடக்கிறது. அதை நாம உணர்ந்து ரசித்து சிரிக்கலாம். இப்பொழுது இந்த சபையானது கூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அழகாக தோரணம் கட்டி நமக்காக விருந்து அளிக்க தயாராக காத்திருக்கிறார். அவரை அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மீண்டும் அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் இன்றைய நிகழ்வை மிகச்சிறப்பாக அந்த ஜெயா டிவியோட இதுல தன்னுடைய தந்தையாருடைய பாடல்களை தொகுத்தளித்தமைக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு களத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. அருமைமா, மிக அருமையாக நகைச்சுவை மேடை. நான் கூட நினைச்சேன் 7:30க்கு தான் எனக்கு கொடுப்பீங்க, 7:20க்கெல்லாம் சுருக்கி கொண்டு வந்து அழகா முன்னாடியே கொடுத்துட்டீங்க. நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன். இன்று அப்பாவுடைய நினைவு நாள் என்பதனால 2 தொலைக்காட்சிகளில் அப்பாவுடைய பாடல்களை வழங்கினார்கள். அவர்களுக்கும் அந்த பாடல்களை கேட்டு ரசித்து எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் வாழ்த்துக்களை மிக அருமையாக எழுதிய அனைத்து நம்மளுடைய நண்பர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலே முக்கியமாக நம்முடைய தமிழ் இலக்கிய அமைப்பினை தொடர்ந்து 207 நிகழ்ச்சிகளை முடித்து 208வது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற, நமக்கெல்லாம் நகைச்சுவையை வழங்க வாய்ப்பு அளித்திருக்கின்ற நம்முடைய அமுதகவி மா உ ஞானவடிவேல் அவர்களை முதலிலே நான் வணங்குகின்றேன், வரவேற்கின்றேன். அதே போல நம்முடைய பன்முக கலைஞர் என்று நான் சொல்லுவேன் கோவை வே உலகமாளர்கள். அவர்களுக்கு 24 மணி நேரம் போதுமா என்பதை தெரியவில்லை. அவர்கள் பேனா எழுதி கொண்டே இருப்பதாகத்தான் நான் பார்த்திருக்கேன். காலையில் எழுந்த உடனே அவர்கள் அகராதி, தமிழ் அகராதி பகுதியை சொல்வார்கள். பாவேந்தருடைய நிகழ்ச்சியை விளக்கி சொல்வார்கள். அவர்களுடைய கருத்தினை பாடலாக வடித்துக் கொடுப்பார்கள். எப்படித்தான் அவருக்கு நேரம் இருக்குன்னு தெரியல. நான் ஒரு வாட்டி பேப்பர் எழுதும்போது, நேற்று கூட ஞானவடிவேல் முன்னாடி ஒரு பாட்டு அரங்கத்துல கவி அரங்கத்துல கலந்து கொண்டார். எங்கிட்ட பேப்பர் வாங்கி அங்கேயே எழுதினார். அந்த அளவுக்கு அவர் நேரம் கிடைக்கிறது எழுதுறதுக்கு. நிலைப்புகள் நிறைய இருந்தா கூட எழுதுறதுக்கு நேரம். அங்கெல்லாம் வரகவி என்பதனாலே உடனே எழுதி விட்டார் அமுதகவி மாவு ஞானவடிவேல் அவர்கள் கவியரசரை பற்றி. அதே போலவே உலகம்மாள் அவர்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் எந்த நிமிடத்தையும் வெண்பா எழுத வேண்டும் என்றாலும் புதுக்கவிதை எழுத வேண்டும் என்றாலும் மிக சிறப்பாக எழுதக்கூடியவர். ரொம்ப அருமையாக பாடக்கூடியவர். அதை நான் சொல்ல வேண்டும், மிக அருமையாக பாடக்கூடியவர். அப்படி எல்லா திறமைகளும் பெற்ற அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே தமிழ் இசை என்று சொன்னால் நம்முடைய பொதிகை மு செல்வராஜ் அவர்கள் நெறியாளர்கள் செய்கின்ற எந்த நிகழ்ச்சியானாலும் சரி, அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி, நம்முடைய மாணிக்க வாசகம் அவர்கள் வருவார். அவர்களும் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பகுதியை பாடினார்கள். மிக சிறப்பான பாடகர், மிக சிறப்பான ஒரு இசை பாடல்களை எழுதக்கூடிய திறமை வாய்ந்த கவிஞர், கவி ஞானி, கவி மாமணி என்று கூட சொல்லலாம். நிறைய மேடை கச்சேரிகளில் அவருடைய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இங்கே வருகை கொண்டு இந்த சித்திரம் பேசுதடி, இந்த சிந்தை மயங்குதடி என்று என்னுடைய தந்தையார் எழுதிய அந்த பாடல்களை அவர்கள் அழகாக பாடினார், முத்திரை பதித்தார்கள். அவர்களையும் மாவே மாணிக்கவாசம் அவர்களையும் மிருகை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக பாடக்கூடியவர். நான் அடிக்கடி சொல்வது இந்த ஆஸ்தான கவிஞர் என்று ரமணி பாலசாமி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவரும் கூட இடையில ஒரு பாடல் 4 வரியாவது பாடிவிட்டு, தந்தையாருடைய நினைவு நாள் என்பதனால தந்தையாரின் பாடலை ஒரு 4 வரி பாடிவிட்டு கூட தன் நகைச்சுவையை தொடங்கலாம் என்று நான் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில மிகச்சிறந்த மரபு கவிஞர்களை தந்தையாரை பற்றி மிக அருமையாக இப்பொழுது மதியம்தான் நான் படித்தேன். மிக அருமையான ஒரு வெண்பாவினை கவித்தனி வசந்தகுமார் அவர்கள் இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக எழுதக்கூடியவர்கள். அந்த வெண்பாவிற்காக என் குடும்பத்தின் சார்பில் அவருக்கு நான் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவித்தனி வசந்தகுமார் பார்த்தி அவர்களுக்கு.
அதே போல நம்மளுடைய கரூர் சங்கராம்பாள் எந்த ஒரு பாடல் என்றாலும் அவர்கள் சார் எப்பொழுது வரும் சார் 4ஆம் தேதின்னு காத்துட்டு இருக்கேன்னுவாங்க. அந்த அளவுக்கு தந்தையாருடைய பாடல்களில் ஒரு சில படத்துல பாத்தீங்கன்னா என் ரொம்ப அதை வந்து அந்த தேதியை கிழிச்சிட்டே இருப்பாங்க. அதே போல அவர்கள் கிழித்து நிகழ்ச்சியை 2 நிகழ்ச்சியையும் பார்த்துவிட்டு மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா ஆமா, உங்களுடைய பேச்சிலேயே அது துணிக்குதுமா. அதனால அவர்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் வருகை கொண்டவைக்கு தெரிவித்துக் கொண்டு கவிஞர் நம்முடைய செல்லையா அவர்கள் இங்கே வரைய மிக சிறந்த மரபு கவிஞர். எந்த ஒரு தலைப்பெண்ணை கொடுத்தாலும் உடனே பாடக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய பேச்சும் சரி, அவருடைய எழுத்தும் சரி, அவருடைய மரபு கவிதையும் சரி மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய மகளும் அப்படியே அதே போலதான் ஆரம்பிச்சிருக்கார். இப்படி பல்வேறு ஆண்டோர்கள் பெருமக்கள் இங்கே வந்து நகைச்சுவை மேடையை வழங்க இருக்கின்றார்கள். சுதா மேடம் வந்து அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும். திருமதி சுதா வேதம் அவர்கள் மிகச்சிறந்த பாடல். அவர்கள் குரல் இதுல கூட அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி 2 வரியாவது பாடணும். ஏன்னா இன்று அப்பாவுடைய நினைவு நாள் என்பதனால் மட்டுமல்ல அவங்க குரல் அவ்வளவு தெளிவாக மிக அருமையாக இருக்கும். அதனால அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சியிலே நெதியாள்கை என்று சொன்னால் பொதிகை செல்வராசன் ஐயா அவர்கள் தான். அவர்களும் அன்றைய நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினார்கள். நம்மளுடைய கவி மாமணி பொதிகை செல்வராசன் ஐயா அவர்கள் நிறைவுரையாக அவருடைய நகைச்சியை பரிமாறிவிட்டு இறுதியாக நன்றி உரையில் வந்து இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இறுதியாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அசோக மரம் என்றாலே சொல்லுவார்கள். அது ஒரு உயர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. மற்ற மரங்கள் எல்லாம் விழுந்து போகக்கூடியது, அகன்று போகக்கூடியது. ஆனால் ஒரு உயர்ந்து கொண்டே போகின்றவர். அதனால்தான் அவர்கள் சிறந்த நகைச்சுவையாளர் தமிழ் பேச்சரங்களை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். மிக சிறப்பாக நகைச்சுவை அந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றவர். இன்று கொஞ்சமாக தான் வளர்ந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியை முடியும் போது மிச்சமும் கொஞ்சம் அந்த அசோக மரம் வளர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக சிறப்பான கவிதைகள் எல்லாம் அந்த நகைச்சுவை எல்லாம் என்று பரிமாறினார். சிறப்பாக இருந்தது. அவருடைய பெருமைகள் எல்லாம் உலகம் அவர்கள் எடுத்துச் சொல்லும் போதுதான் நமக்கே புரிகிறது இவர் எவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்கின்றார், எவ்வளவு இடங்களில் இவரை வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. மதுரை பல்கலைக்கழகத்தில் சிந்தனை செம்மல் விருதுன்னாக்கா அது சாதாரணமா எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதே போல மிக சிறப்பாக தமிழக எழுத்தாளர்கள் வாட்ஸ்அப் குழுமர் தமிழ் சுடர் விருது, இந்த விருது வருது. தமிழ் சுடர் விருது, எனக்கு இலக்கிய சுடர் விருது கொடுத்தாங்க. அதோட இதற்கு தமிழ் சுடர் விருது கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. இப்படி அருமையான அசோகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் சிறப்பு விருதுகள் வருகை புரிந்து முதல் ஒரு நகைச்சுவை பரிமாறினார்கள். இன்னும் ஒரு 10-5 நிமிடத்துக்கு இறுதியில நிறைவாக அவருடைய நகைச்சுவை பரிமாற வேண்டும் என்று நான் அமுதகவி ஞான வடிவேல் அவர்கள் சார்பிலை கேட்டுக்கொண்டு மீண்டும் இங்கே வருகை புரிய இருக்கின்ற அத்தனை நகைச்சுவையாளர்கள் வருகை கூறி தந்தையார் கூட பாடல்கள் எழுதியிருப்பார். நகைச்சுவை கார் ஓட்டிட்டு போகும்போது எழுதியிருப்பார். காரையும் வாழ்க்கையும் சேர்த்து எழுதியிருப்பார். கார் வேகமா போயிட்டு இருக்கும். அப்போ அப்பாவுடைய பாவம் காரு சவாரி ஜோரு அப்படின்னு பல்லவி ஆரம்பிக்கும் சொல்லி கொடுக்கும்போது. அதுல ஒரு இடத்துல வரும் சரணத்துல அர்ஜென்டா பிரேக் போட்டா வண்டி கெட்டு போகும், அர்ஜென்டா பிரேக் போட்டா வண்டி கெட்டு போகும், ஆசைக்கு பிரேக் போட்டா ஹார்ட் பஞ்சர் ஆகும் எழுதிருப்பேன். அர்ஜென்டா வண்டி போட்டா வண்டி கெட்டு போகும், ஆசைக்கு பிரேக் போட்டா ஹார்ட் பஞ்சர் ஆகும் எழுதிருப்பேன். நகைச்சுவை பாடலையும் கொண்டு வரலான்றது அப்பா அவர்கள் அந்த காலத்துல செய்திருக்கின்றார்கள். அதே போல நிறைய பாடல்களிலும் அவர்கள் நகைச்சுவையை வழங்கி இருக்கின்றார். வீட்டிலேயே கூட நகைச்சுவை அதிகமாக வரும், நான் பார்த்திருக்கின்றேன். அவர் என்ன பண்ணிருக்காரு, கார்லாம் வச்சிருந்திருந்தாரு. வீட்டுல முற்றத்துல ஒரு லைட்டு தெரியல. அதனால இவர் வரும்போது இந்த டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு கடையில நிறுத்தி ஒரு இது வாங்கிட்டு வாங்க, ஒரு விளக்கு ஒன்று வாங்கிட்டு வாடா, லைட் ஒன்று வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவரும் அந்த உதவியாளர் ராமையா அவரும் போய் விளக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. பல்பு குண்டு பல்புவாங்களா அந்த காலத்துல, அதை வாங்கிட்டு வந்து வெராண்டால போடணும்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து கதவு சட்டையை கழட்டி மாட்டிட்டு, ராமையா
இந்த விளக்கு கொண்டு போய் வெளியில போடுற அப்படின்னு இருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா வெறாண்டால கொண்டு போய் இந்த லைட்டை போடுறான்னு சொன்னது. ராமையா இந்த பல்பை கொண்டு போய் வெளியில போடுறான்னு அவங்க போய் குப்பை தொட்டியில போட்டு வந்துட்டாரு ராமையா. ஆக நகைச்சுவைன்றது நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்க போனாலும் நடக்கும்போது போகும்போது வரும். தந்தையாருடைய வாழ்க்கையில் நடந்த 2 நகைச்சுவைகள் சொன்னேன். இன்று வந்திருக்கின்ற நகைச்சுவையாளர் அத்தனை பேரும் மிக சிறப்பானவர்கள். நகைச்சுவை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கலந்துருக்கு. அப்ப மனைவி வரும்போது வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, விருந்தாளி வந்திருப்பாரு, அந்த இடத்துல கேட்பாரு, என்னங்க உங்க மனைவி வரும்போதெல்லாம் நீங்க கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறீங்களே அப்படின்னு. ஆமா, ஏன் என்னோட டாக்டர் சொல்லியிருக்காரு, தலைவலி வந்தாக்கா நீ கண்ணாடி போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆக இப்படியெல்லாம் நகைச்சுவை வீட்டுக்குள்ள இருந்தும் முளைக்கும், தெருவில் முளைக்கும், பஸ்ஸில் இருக்கும், ட்ரெயின்ல இருக்கும். ஆக நம்ம கூடவே இந்த நகைச்சுவை நிழல் போல வாழ்க்கை முழுதும் வரும் இல்லையா? ஒரு நகைச்சுவையை வந்து பல சங்கடங்களை ஒரே ஒரு நகைச்சுவை வந்து தீர்த்து வைக்கும். அதனால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஸ்மைல் இஸ் அ கர்வ், ஸ்மைல் இஸ் அ கர்வ் தட் கேன் ஸ்ட்ரெயிட்டன் எனிதிங் அப்படின்னா. ஸ்மைல் இஸ் அ கர்வ் தட் கேன் ஸ்ட்ரெயிட்டன் எனிதிங் அப்படின்னா. ஆக மிக சிறப்பான வாழ்க்கையில நகைச்சுவை இல்லைனாக்கா கஷ்டம். எதையுமே எளிதில் நம்ம வந்து தாண்டி வரணும்னா அதுக்கு வந்து நகைச்சுவை தான் போகணும். அந்த வகையில அமுதகவி அவர்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் இதை விட அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் ஒவ்வொருவரையாக நான் நகைச்சுவை தோரணம் கட்ட நான் ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். அவர்கள் முதலிலே வந்து நகைச்சுவை பரிமாற வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்மளுடைய ரமணி அம்மா ரமணி பாலசாமி அவர்கள் முதலில் அழைக்கின்றேன். ஐயா, ஒரு போலீஸ்காரரு ஒரு வீட்டுல திருடிட்டாங்கன்னு திருடனை புடிச்சிட்டாங்க அங்க இருக்கிறவங்கள சேர்ந்து. அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு, எப்படிமா திருடனை புடிச்சிங்க அப்படின்னு. ஐயா, அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பீரோல நகை எடுத்துட்டாயா, நெக்லஸ் எடுத்துட்டாயா, அத நாங்க பாக்கலையா. அப்புறம் போயிட்டு 3 தோசை சுட்டு தின்னு இருக்கான், அது கூட எங்களுக்கு தெரியலையா. அப்புறம் பீரோல பணம் எடுத்திருக்கேன், கும்பிட்டு செஞ்சுட்டு கடைசியில டிவியை தூக்குனாங்க பாருங்க, அப்பதான் நாங்க பிடிச்சோம் அவனை இருக்கிறாங்க இவங்க. அதனால இவன் எந்த திருடை என்ன செஞ்சதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதை எடுக்க இதை எடுக்க டிவிக்கு குறுக்க மறுக்க போகும்போது கூட விலகடானே சொல்லி இருக்கிறாங்களே தவிர அவன் திருடன்னு தெரியல. டிவியை தூக்கி அவங்க பிடிச்சாங்களாம். அப்புறம் ஒரு கணவன் மனைவிய சொல்றான், திட்டுறான், ஏண்டி போய் சிலிண்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற, அது சிகப்பு கலர் புடவைய கட்டிட்டு, அது சிலிண்டர் வந்தேன்னா உன்னை தூக்கிட்டு போக மாட்டானா. அது நான் உங்ககிட்ட 34 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், அதனால நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா சிலிண்டர்காரனுக்கு தெரியுமா, நீ சிலிண்டர் காலி சிலிண்டர் தான், நீ காலி சிலிண்டர் நினைச்சுட்டு தூக்கிட்டு போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லி. இவளுக்கு என்ன கோபம் வருதுன்னா, சிலிண்டர்னு சொன்னதுல கோபம் இல்லையா, என்னை எப்படி நீ காலி சிலிண்டர்னு சொல்லலாம் அப்படின்னு திட்டுனாலாம். அப்புறம் பஸ் இது வண்டியில போய்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின்ல. அப்ப ஒரு அம்மா படிச்சுக்கிட்டே இருக்கு புக்கு. இந்த பையன் மகங்காரன், அம்மா இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, அது என்ன ஸ்டேஷன்மா, ஏண்டா உனக்கு கொஞ்ச நாசி மேனர்ஸ் மரியாதை தெரியுதா, அம்மா படிச்சு நீ தொந்தரவு பண்றிய அப்படின்னு. அப்புறம் ஒரு நிமிஷம் விட்டு மறுபடியும், அம்மா அம்மா இப்ப போச்சு அந்த இது எங்கடா, என்ன ஸ்டேஷன்மா, அந்த ஸ்டேஷனை தெரிஞ்சுக்கிங்க என்னடா பண்ண போற அப்படின்னு எரிஞ்சு விழுற. அப்ப அந்த ஸ்டேஷன்ல தான் நம்ம தங்கச்சி கீழே இறங்கினா, அது முதலே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தி உட்கார்ந்து இருந்திருக்கிறான். 2 பஸ்ஸும் ஒரே ஊருக்கு போற பஸ், வேற வேற நம்பரு. அப்ப ஒருத்தன் பஸ்ல ஏறும்போது அவனுக்கு கண்ணாடி மாட்டல, கண்ணு சரியா தெரியல போல. மனைவி மாதிரி இருக்கவும் மனைவி படம் இருக்கவும் வந்து உட்கார்ந்து இருமா வர்றேன் அப்படின்னு போய் ஆனந்த விகடன் பெண் அன்னைக்கு பேப்பரு எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறான், இதை படிச்சுட்டே போப்பான் அப்படின்னு. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறான், டிஃபன் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறான். இவன் ஒண்ணு ஒன்னா வாங்கி வச்சுக்கிறா. அப்ப
அப்ப அவளோட புருஷன் வரேன், ஏண்டி எவனோ ஒருத்தையும் வாங்கி வாங்கி குடுக்குறான், நீ பாட்டுக்கு மடியில வச்சுக்கிட்ட, அது யாரு நீ அப்படின்னா, அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. மனைவியே நினைச்சுக்கிட்டு எவ்வளவு உபசரணம் பண்றான், எவ்வளவு கர்சனை பண்றான், நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், புருஷன்காரன், அவன் பொண்டாட்டிக்கு பலி அனுப்ப வந்திருக்காண்டி, நீங்க சொன்னீங்க நான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன், நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவன் பொண்டாட்டி வழி அனுப்புறேன்னு சந்தோஷமா அதான் வாங்கி வாங்கி கொடுக்குறான். பொண்டாட்டி போய் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு, நீ சொல்லு இப்பவே, நான் திரும்ப இதே பஸ்ல மதுரைக்கு போறேன்னு சொல்லு, நான் உனக்கு அதை விட டபுளா வாங்கி தரேன் அப்படின்னா. வழி அனுப்புறதுலயே பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் அம்மாவை ஒரு நர்ஸ் ஒரு வக்கீல் வீட்டுக்கு வர, தெரிஞ்ச வக்கீல். அதனால என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, டைவர்ஸ் கேஸ் விஷயமா வந்திருக்கேன். டைவர்ஸ் கேஸா? யாரு சொன்ன? என்னங்க நீங்களா கொடுத்தீங்க அப்படிங்கிறான். அப்ப அவன் சொல்ற, என்னடி நீயா, நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம், என்னடி ஆச்சு அப்படின்னா, நீங்க 2 பேரும் கொடுக்கல, உங்க பையன் தான் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பையன் இது சிரிக்கிறதுக்கும் வருது, சிந்திக்கிறதுக்கும் இது தேவைப்படுது. நான் எங்க அப்பா அம்மா எனக்கு தேவையில்லை, அவங்களதான் நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். ஏன்டா அப்படி சொல்றேன்னு அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அந்த பையனை கைய வந்து நடந்தது சொல்றான். நான் விளையாடவான்னு கூப்பிட்டா, நான் போன் பார்த்துக்கிட்டேன், நீ போய் விளையாடுறான்னு என்னை துரத்தி விட்டேன். கிரிக்கெட் விளையாடலாம் வாங்கப்பான்னா, எனக்கு டென்ஷனா இருக்கு, நான் போன் பேசிக்கிட்டு பேசுறீங்க, யாரு கூட டைவர்ஸ், இந்த போன் கிட்ட இருந்து உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா தான் நான் உங்க கூட வரேன் அப்படின்னா. இப்ப அதேதான், பிள்ளைங்க யாருமே பெரியவங்க விளையாடுறதே இல்ல, அப்பா அம்மா விளையாடுறது இல்ல, என்னை போல பாட்டி மாதிரி விளையாடுறாங்க, போன் பார்த்தா கூட விளையாடுறாங்க. ஆனா அப்பா அம்மாங்க போனு டிவி லேப்டாப்ப கட்டினே அழுகுறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்ல. அருமை அருமை, அவ்வளவுதையா. ரொம்ப சிறப்புமா, நல்ல கருத்தும் சொன்னீங்க, நகைச்சுவையாகவும் இருந்தது. சில நகைச்சுவைகள் நீங்க சொல்லதான் நாங்க சிரிக்க முடியும், அவ்வளவு அழகாக அது சொல்றீங்க. மிக சிறப்பு ரமணியம்மா. நீங்க உங்களுடைய இது உங்களுடைய நகைச்சுவைக்கு நன்றி. அடுத்து நம்மளுடைய போன தடவை ரொம்ப லேட்டா கூப்பிட்டுட்டு நம்ம மாவே மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள், இந்த தடவை முதல்ல வாங்கய்யா. மாவே 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 மாணிக்கவாசகம் பிளக்கார்ட் போட்டு கிளம்பிட்டு. ஆமா சரி, நம்மளுடைய கவிஞர், மரபு கவிஞர் செல்லையா அவர்கள் அன்புடன். ஐயா வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? நல்லா கேக்குதையா. அதாவது ஒருத்தர் கார்ல போய்கிட்டு இருக்காரு, உடனே 2 பேர் பேசிக்கிறாங்க. அவர் யார் தெரியுமா? பெரிய பணக்காரரு, கார் மட்டும் 10 கார் வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் யாரு? ஐயங்கார், அதனால கார் வச்சிருக்காரு. 2 கிராமம் தங்க, அதாவது விவரம் தெரிஞ்சவன் மாதிரி ஒருத்தன் பேசுவான், விவரமே தெரியாதவனா ஒருத்தன் இருப்பான். 2 பேரும் பஸ்ல முன் சீட்ல உட்காந்துக்கிட்டாங்க. இந்த விவரம் தெரியாதவன் கேட்கிறான், அங்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டிருக்கு, கீழே யாகாவாராயினும் நாகாக்காக ஒரு திருக்குறள் எழுதியிருக்கு. உடனே யாரு அண்ணன் யாரு அப்படின்ட்டு, இவ்வளவு நாள் இருந்தும் இவர் யாருன்னு தெரியாத உனக்கு? அவர் தான்டா பஸ் ஓனரு. பஸ் ஓனரா? உங்களுக்கு தெரியுமா? நமக்கு ரொம்ப பழக்கம் இல்ல, நம்ம வீட்டு பக்கம் வந்தா என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு தான் போவாரு அப்படின்ட்டு. ஆமா பஸ் ஓனருங்கிறீங்க, சட்டையே போடாம இருக்காரு. சித்திரை மாசம் வெயில்ல எவன் என் சட்டை போடுவான்? அதனால சட்டை இல்லாம எடுத்திருக்காரு. சரி, கையில என்னமோ எழுதிட்டு இருக்காரு, 6-7 பஸ் ஓடுது, அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க வேணாமா? அதுக்காக எழுதிட்டு இருக்காரு. ஓஹோ, ஆமா, இவ்வளவு பெரிய பஸ் ஓனர்னு சொல்றீங்க, ஆனா கேக்குதா? இவ்வளவு பெரிய பஸ் ஓனர்னு சொல்றீங்க, ஜாதி விஷயமா இருக்காரு, அதை ஏன் கேக்குற? போன வருஷம் 6 கோடி ரூபா நஷ்டம், அதை தாங்கிக்க முடியாம மனுஷன் திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டாரு, அடுத்த வருஷம் இந்த சிக்கல்லாம் தீர்ந்துன்னா நான் உனக்கு மொட்டை போடுறேன்னு, அதுக்காகத்தான் தாடி மீசையோட உட்கார்ந்துருக்காரு. இது மாதிரி அவனுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் விடுவானுங்க.
இப்ப 2 கிராமத்தானுங்க ட்ரெயின்ல போறானுங்க. மச்சான் வர வர இந்த மக்களுக்கு அறிவே இல்லை. நம்ம கவர்மெண்ட்டை நம்ம தானே காப்பாத்தணும். ஆ? இவனுங்க பாட்டுக்கு எவன் டிக்கெட் எடுக்கிறதில்ல ஒண்ணு எடுக்கிறதில்ல ஃப்ரீயா போறானுங்க. கவர்மெண்ட் என்ன ஆகுறது அப்படின்னு உடனே அங்க ஒருத்தன் டிடிஆர் வர்றாருன்னு உடனே இந்த 2 பேரும் இறங்கி ஓடி இருக்கானுங்க வண்டியை விட்டு. புரியுதா? புரியுது இப்ப ஐயா, சொல்லுங்க. புரியுது சொல்லுங்க. ஆமா. அப்ப ஒரு காதலி காதலன்ட்ட நிற்கும் போது அங்கேருந்து வேகமா ஓடியாந்து நிற்கிறான். மீனா ஐ லவ் யூ அப்படிங்கிறான். செருப்பு பிஞ்சிருங்கிறான். இங்க என்ன போற வழியில தைச்சுக்கலாம் வா அப்படிங்கிறான் அவன். அப்ப இந்த கிராமத்துல உள்ளவன் சிலவன் வந்துட்டு நிறைய சாப்பிடுவான். இட்லி தோசை எவ்வளவு போட்டாலும் போதுன்னே சொல்ல மாட்டான். அப்ப விருந்தாளிய வந்திருக்கிறவன அவனை கவனிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, வந்திருக்கிற நம்ம மாமா அவருக்கு இட்லி நிறைய சாப்பிடுவாரு, நிறைய போடு, மொத்தமா கொண்டு போய் வை. ஒரு இட்லி 2 இட்லி வச்சா கோவம் வந்துடும் அப்படின்னு ஒண்ணு. சரி எவ்வளவு இட்லி இருக்கு? 60 இட்லி இருக்குண்ணே. 60 இட்லி இருக்கா? சரி அப்படியே கொண்டு போய் பெரிய இலை முழு இலையா போட்டு அவருக்கு முன்னால இலையெல்லாம் அலம்பிட்டு அப்படியே கவுத்துட்டு சட்டியை மட்டும் எடுத்துரு. சாம்பார் வழி சட்னி வழி சட்டியை பக்கத்தில் வச்சு 2 ஆப்பை போட்டு அவர் இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. அதே போல பெரிய இலையை போட்டு கொண்டு வந்து வச்சான். வச்ச உடனே அங்கேருந்து இந்த இலையில உட்காந்து கூப்பிட்டாரு. ஏய் எவடா ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன மாடா? இல்லப்பா மாயா பஜார்ல வர்ற ரங்காராவா? இவ்வளவு இட்லியை கொண்டு வந்து வச்சிருக்க? எவன்டா திங்கிறது? ஒரு இட்லி ஆயிடுறா. இட்லி 60 இட்லிய சாப்பிடுறதுக்கு ஒரு இட்லி ஆயிடுறா, குறைக்கிறாராம். ஒரு இட்லி ஆயிடுறா நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கோயில்கள்ல வாரியார் வந்துட்டு மிக அற்புதமா சொல்லுவார். இந்த பழைய கோயில்ல எல்லாம் வவ்வால் நிறைய தொங்குதை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு ஜனங்களை கேட்பாரு. பார்த்துருக்கீங்கயா அப்படின்னு. அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமான்னு. தெரியாது ஐயான்னு. அவங்க எல்லாம் போன ஜென்மத்துல கோயில் சொத்தை சாப்பிட்டவங்க வவ்வால தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. தக்காரு குருக்கள் யாரா இருந்தாலும் பாகுபாடு இல்லாம கடவுள் தொங்க விட்டுருக்காரு பாரு அப்படின்னு பாருங்க. அப்ப உலகத்திலேயே மகா பாவி யாருன்னு கேட்பாரு. யாரு அப்படின்னு தெரியாதா? கோயில்ல சுண்டலை வாங்கி தின்னுட்டு அதே சுபத்துல தொடக்கிறான் பத்தியா கைய, அவன் தான் உலகத்திலேயே மகா பாவியும் அப்படின்ட்டு. ஒருத்தன் என்ன பண்ணான், கோயில்ல 2 கையிலையும் சுண்டலை வாங்கிட்டு வெளியே வந்து ஒரு ஓரமா அந்த சிவத்து பெரிய ஆழச்சிவத்துக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். கையில எண்ணெயும் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் ஊட்டி இருக்கு. உடனே சிவத்துல தேய்க்கிறான். தேய்ச்சிட்டு மோந்து பார்க்கறான். மறுபடியும் வாடை அடிக்குது. மறுபடியும் தேய்க்கிறான், மோந்து பார்க்கறான், தேய்க்கிறான், மோந்து பார்க்கறான். இதை ஒரு 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதே உள்ள இருக்கிற கடவுளை விட இங்கேதான் பெரிய கடவுள் இருப்பாரு போல் இருக்கு. அதனால இந்த இடத்துல தேங்காய் உடை அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேங்காய் உடைச்சு வச்சு பழமெல்லாம் வச்சு வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா அங்க ஒரு கோயிலே கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஒருத்தர் அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அடக்கமானவர் சார் அப்படின்னு. எந்த சுடுகாட்டுலங்கிறான் இவன். இந்த கோயிலை கட்டினது யார் தெரியுமா? தெரியாதே. ராஜராஜ சோழனே கட்டினார் அப்படின்னு. அட பாவமே, மன்னரா இருந்தவர் கொத்தனாராகி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு இருக்கான். அப்ப அரசியல்ல நான் தலைவர் சொல்றாரு பிஏட்ட, நம்ம கட்சி தாண்டா கோட்டையை பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அது எப்படிங்க? நீ வேணா பாரு, நான் சொல்றேன். கோட்டையை நம்ம கட்சி தான் பிடிக்கும் அப்படின்னா, அது சரி தலைவரே, புதுக்கோட்டையா, பட்டுக்கோட்டையா, அருப்புக்கோட்டையா, ஆவடத்தான் கோட்டையா, எந்த கோட்டைன்னு விவரமா சொல்லுங்கன்னு இருக்கான் அவன். ஒண்ணு ஒருத்தன் சொல்லியிருக்கான், கண்ணே காதலி சொல்றான், உனக்கு நான் தாஜ்மஹாலை கட்டுவேன் அப்படிங்கிறான். அட பாவி, எவ்வளவு நாள்றா இந்த மாதிரி திட்டம் போட்ட? நான் செத்ததுக்கு பிறகு சமாதியாக்கி அதுக்கு மேல தாஜ்மஹால் கட்டிட்டு என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு பிளான் பண்றியா அப்படின்னு இருக்கான். ஐயோ, தாஜ்மஹால் கட்டினா இவ்வளவு விவகாரம் இருக்கா, எனக்கு தெரியாது மன்னிச்சிரு அப்படின்னு இருக்கான். நீ தாஜ்மஹால் கண்டது இருக்கட்டும், முதல்ல என் கழுத்தில் தாலியை கட்டுறா மூதேவி அப்படின்னு இருக்கான். 2 கிராமத்தாங்க இங்க இருந்து ஏரோட்ரான் போயிருக்கானுங்க. அங்க ஒரு ஏரோப்ளைன் 5-6 ஏரோப்ளைன் பெருசா அன்னைக்குதான் பாக்குறான் அவன். ஏன் மச்சான்,
இவ்வளவு பெரிய ஏரோப்ளான் மேல போன உடனே இட்டுண்டு ஆயிருது ஏன் அப்படின்ட்டு அதெல்லாம் அப்புறம் கதை. சரி, இன்னொரு சந்தேகம், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க பாத்தியா? அதான் படிச்சிருக்கணும். நான் 2ஆம் கிளாஸ்ல 3 வருஷம் படிச்சு ஃபெயில் ஆனேன். என்கிட்ட விவரமா கேட்கணும் சொல்றேன். இப்ப இவ்வளவு பெரிய ஃபிளைட்டா இருக்கு, மேல போன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னேன், சின்னமாயிருது. அந்த நேரத்துல இன்னொரு ஃபிளைட்ல போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப ஈஸியா போயிருது இல்ல அப்படின்னாங்க. ஆஹா அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் கிட்ட போனவன் டாக்டர், நீ டாக்டர் கிட்ட போயிட்டியா? சரி போ. போயிட்டீங்கன்னா டாக்டர் எவ்வளவு மருந்து எழுதி கொடுக்குறாரு, என்னென்ன சொல்றாரோ அவருக்கு வீசி இதெல்லாம் அதிகமாக, ஏன்னா டாக்டர் குலைக்கணும் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு. அங்கேருந்து நேரா மெடிக்கலுக்கு கொண்டு போய் டாக்டர் கொடுத்த சீட்டை கொடு, அதை ஒரு மாத்திரையும் குறைக்காம வந்துட்டு வாங்கிடு, ஏன்னா மெடிக்கல்காரன் குலைக்கணும். மெடிக்கல்காரன் மாத்திரை கொடுத்தான்னா அதை மறந்து நீ சாப்பிட்றத, ஏன்னா நீ உழைக்கணும் அப்படின்ட்டு. அதன் பிறகு நம்மகிட்ட நிறைய ஒரு, அதாவது நம்மளை அறியாம போய் சொல்லுவோம். வேகமா போய் இதுலயாவது இடிச்சுக்குவான். அங்க இருந்து ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா நெத்தியில காயம் அப்படின்னு. நிலப்படி இடிச்சிருச்சு. நிலப்படி அது பாட்டுக்கு இருந்தது. நிலப்படி இடிச்சிருச்சுமா. காலில் கட்டு போட்டுக்கிட்டு வருவான். என்னடா காலில் காயம்? கல்லு இடிச்சிருச்சுமா. என்ன கல்லு? ஆறுமுகம் நான் வரவா உன் காலை இடிக்கவான இடிச்சு. இவன் என்ன பண்ணுவான், இவன் போய் இடிச்சுக்கிட்டு கல்லு இடிச்சிருச்சுமா. அதே மாதிரி பஸ்ல போகும்போது பாருங்க, பஸ் டிரைவர் வந்துட்டு மிக வேகமா ஓட்டிக்கிட்டு போவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவர், அருமையான டிரைவரு. இவர் வந்து மிலிட்டரியில இருக்க வேண்டிய ஆள் என்னமோ தவறு இங்க வந்துட்டு இருக்காரு பாரு, அருமையா ஓட்டுறாரு பாரு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல திருச்சி போய் சேர்ந்துருவாரு. அவன் போய் ஒரு புளிய மரத்துல மோதிட்டான்னா, நான் அப்பவே நினைச்சேன் இது ஏதோ ஒண்ணு ஆய போகுதுன்னு. கரெக்டா மோதிட்டானா அப்படிமா. அத பாராட்டினவனா அவன் தான், மோதினதுக்கு பிறகு சொன்னவனு இவன் தான். அதனால இப்படி வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷம் படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாரம் பார்ப்போம். இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சரவெடிகளா கொளுத்தி போட்டிருக்கீங்க. பிரமாதம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வணக்கம், ஜெயசக்தி வந்திருக்கேன். வணக்கம்மா, பாத்துட்டேம்மா நானு. மிக அருமை, மிக அருமையாக நல்ல நகைச்சுவையை பரிமாறிய நம்முடைய செல்லை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம நிகழ்ச்சிக்கு புதுமையாக வந்திருக்கின்றார் நம்முடைய ஹரிபாபு. நிறைய ஜோக்ஸ் சொல்லக்கூடியவர், நல்ல பாடலாம் பாடக்கூடியவர். அரிமா இருக்கின்ற ஹரிபாபு அவர்களை அடுத்து நகைச்சுவை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு அந்த அளவுக்கு நகைச்சுவை எல்லாம் வராது எனக்கு. சொல்லுங்க. நான் அந்த நிகழ்ச்சி பார்க்கணும்னே வந்திருக்கேன். சரி, அப்ப பாருங்க, கடைசியில முடிவை சொல்லுங்க அப்புறமா. சரிங்க. அடுத்து நம்முடைய நாவலாசிரியை ஜெயசக்தி அம்மா அவர்கள் மிக சிறப்பான ஒரு எழுத்தாளர், நாடறிந்த நல்ல எழுத்தாளர். அந்த நிறைய புத்தகங்கள் நானே படித்திருக்கின்றார். அவர்களுடைய தாகூர் அவருடைய இது வந்து அவர் எழுதியிருக்காங்க. கீதாஞ்சலி வந்து அவர் அழகாக தமிழ் படுத்தி எழுதிப்பாங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். 120க்கும் மேல அவர்கள் நாவல்கள் படைத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்களுடைய கவிதை நூல் ஒன்றினை கூட நான் ஒரு நிகழ்ச்சியில, நாவல் நிகழ்ச்சியில நான் பரிமாறி இருக்கின்றேன். மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர். இப்பொழுது அவர்கள் நகைச்சுவையை வழங்க வருகின்றார்கள். வருக. உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி சார். 3-4 ஜோக் மட்டும் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. அவன் ஹஸ்பண்ட் கேக்குறான், நாம போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா என்ன அர்த்தம்? உடனே வைஃப் சொல்றா, அதுவும் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபு கோயில விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்டான், ஆமா நீ என்ன வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட அப்படின்னு. ஒய்ஃப் சொன்னா, 7 பிறவிக்கும் நீங்க தான் என் ஹஸ்பண்டா வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா. சரி, ஒரு நிமிஷம் இரு வர்றேன் அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி உள்ள போயிட்டு வந்தான். எதுக்குங்க உள்ள போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டான். இல்ல நானும் போய் வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னா. என்ன 7 பிறவிக்குமா
பிறவிக்கு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இருக்கணும் நான் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா கேட்டான். உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இதுதான் அந்த 7வது பிறவியா இருக்கணும்னு இப்ப கணவன் சொல்றான், 30 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் உன் சாப்பாட்டுல மாறுதல் தெரியுது. மனைவி அப்படியா அப்படிங்கிறா. உடனே கணவன், ஆமா அப்ப கருப்பு முடி கிடக்கும், இப்ப வெள்ளை முடி கிடக்குது. இப்ப கோபம் வந்தா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு வழிமுறை சொல்றாங்க. எதிரில் இருக்கிறவன் சின்ன பையனா இருந்தா 10 வரைக்கும் எண்றதான். சரி, அப்ப எதிரில் இருக்கிறவன் நமக்கு சமமான ஆளா இருந்தா அப்படின்னு கேட்டவுடனே 50 வரைக்கும் எண்ணு அப்படின்னு. எதிரில் இருக்கிறவன் நம்மளோட பலசாலியா இருந்தா 3 வரைக்கும் எண்ணு. சப்போஸ் எதிரில் இருக்கிறது ஒய்ஃபா இருந்தா எண்ணிக்கிட்டே இரு, நிப்பாட்டாத அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஏன் ஓடி வந்தீங்க? நர்ஸ் திரும்ப திரும்ப சொல்றா, உணர்ச்சி வசப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இது சின்ன ஆபரேஷன் தான் அப்படின்னு நர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னா. உடனே இன்னொருத்தங்கடா, ஆமா அதுல என்ன தப்பு என்றான். அதுக்கு அவன் சொன்ன, அடே அவ சொன்னது டாக்டருக்குடா அப்படின்னு. டாக்டர் ஓடி வந்துட்டா வெளியில. அடுத்த ஒரு ஜோக், இதோட நிறைவு செய்யறேன். டேய் எதுக்குடா மேனேஜர் அசிங்கமா திட்டிட்டு போறாரு? அதுவா, அவர் வீட்டுல நாயை காணுமா. சரி, அதுக்கு ஏன்டா உன்னை திட்டினாரு? இல்ல நியூஸ் பேப்பரை நாயை காணவில்லை அப்படின்னு விளம்பரம் கொடுன்னு என்கிட்ட விளம்பரம் கொடுத்து சொன்னாரு. சரி, ஏன் நீ மேனேஜர் சொன்ன மாதிரி செய்யலையா அப்படின்னு கேட்டான். உடனே அடுத்தவன் சொன்னா, இல்ல மேனேஜர் பேப்பர்ல மேனேஜரின் நாயை காணவில்லைன்னு போடுறதுக்கு பதிலா மேனேஜர் நாயை காணவில்லை அப்படின்னு மேனேஜரே நாய் வச்சிட்டான். மேனேஜர் நாயை காண. அப்புறம் அவர் திட்டாம என்ன பண்ணுவாருன்ட்டு போனான். நன்றி, வணக்கம். அருமைமா, ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சி. பிரமாதமா சொல்றீங்க. ஒரு எழுத்தாளர்ன்றதுனால இது எப்படி மக்கள் விரும்புவாங்களோ அதை அப்படியே அழகா சொன்னீங்க. நன்றி ஜெயசித் உங்களுக்கு. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நம்முடைய மாவே மாணிக்கவாசகம் அவர்கள் அழைக்கின்றனர். மாவே ரெக்கார்டு போடுறாரு, ஆனா மாவே மாணிக்கவாசகம் சரி, நான் அப்புறம் அழைக்கிறேன். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நம்முடைய நன்றி உரை நவில இருக்கின்ற நம்முடைய பொதிகை செல்வராசன் அவருடைய நிகழ்ச்சியை இப்போது பரிமாற இருக்கின்றார். வாங்க வாங்க பொதிகை. பொதிகை வாங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நகைச்சுவை மன்றத்தில் நகைச்சுவைகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். அத ஒருத்தர் கேக்குறாரு, ஒருத்தட்ட 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கேக்குறாரு, ஏன் எல்லா மெகா சீரியல்லையும் பழைய நடிகர் நடிகைகளே போட்டி எடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா இதுல இருந்து பாரு, அவங்கதான் பழைய நடிகர்கள் தான் இப்ப வந்து மெகா உருவமா இருப்பாங்க, அதனால அவங்கள போட்டு எடுக்கிறாங்க. மெகா சீரியலுக்கு மெகா உருவம் தானே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து கடவுள்கிட்ட வந்து கடவுள் வந்து ஒரு பக்தன்கிட்ட வந்து கேக்குறாரு, பக்தா நீ உனக்கு வேண்டிய 2 வரங்களை கேள் அப்படின்னு கேக்குறாரு. சாமி, அடுத்த பிறவிலையாவது என் மனைவிக்கு நல்ல கணவனை கொடுக்கணும் அப்படின்னு மனுஷன் அவங்க ஒருத்தங்க சொல்றான். எனக்கு கொடுக்கணும் அவரு வரம் கேட்கிறாரு. சரி தந்தோம் அப்படின்னாரு. அந்த 2 வரம் கேட்க சொல்லியிருக்காருல, அது அப்புறம் சரி தந்தோம். அடுத்த வரத்தை அவர் கேட்கிறாரு, சாமி அடுத்த பிறவிலையாவது எனக்கு நல்ல மனைவி அமைய. அப்புறம் நீதிபதி குற்றவாளியை பார்த்து கேட்கிறாரு, குற்றவாளியை பார்த்து நீதிபதி கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு நீ வாடகைக்கு குடியிருந்த வீட்டை ஏன் இடிச்சு தரமட்டமா ஆக்கிட்ட அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஜட்ஜி கேட்கிறாரு. உடனே குற்றவாளி சொன்னான்,
வீட்டு உரிமையாளர் தான் சொன்னாரு, காலையில நான் வர்றப்ப வீட்டை காலி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் வீட்டு யார் பேசிட்டு இருக்காமா அப்புறம் வந்து நடுவர்? கணவன் சொல்றான், சீச்சி நீ என்ன காப்பி கொடுக்குற, வாயில வைக்கவே முடியலையே, நல்லாவே இல்லையே, இத போய் எப்படி குடிக்கிறேன்னு சொல்லுவாரு. உடனே சொல்லுவாரு மனைவி, ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க, அதனாலதான் நம்ம நாய்க்கு வந்து ஹார்லிக்ஸ கலந்து வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாரு, ஏன் திருடனை பார்த்து கண்டதும் பாவத்தர் கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. ஒருத்தர் கேக்குறாரு, அது போலீஸ்காரன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர் கேக்குறாரு, பாவதரு கத்தி திருடனை கண்டதை கத்தி கூச்சல் போட்டு கத்தி இருக்கிறாரு, ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் கூட போய் எட்டி பாக்கலையே, அது என்ன மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து சொல்றாங்க, நாங்க நினைச்சுக்கிட்டோம் பாவதர் வந்து கச்சேரிக்கு ஒத்திகை பாக்குறான்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்புறம் மனைவி கேக்குறா கணவன்கிட்ட, ஏங்க இப்படி பேரழிஞ்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ கணவன் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தாண்டி என்ன அடிச்ச அப்படின்னு சொல்ற. அப்புறம் உலக போட்டியில கலந்துகிட்ட ஒரு பொண்ணு உலக அழகு போட்டியில அவளை ஜெயிக்கல, தோத்து போயிட்டா. அவளை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. உடனே அது அது தெரிஞ்ச உடனே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. உடனே ஒருத்தர் சொன்னாரு, உனக்கு என்னமா நழுவி பட்டம் கிடைக்கல, அழுவி பட்டம் உனக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அழுதுகிட்டே இருந்தனால அழுகு பட்டு. அப்புறம் டாக்டர் கேக்குறாரு பேஷண்ட பார்த்து, அவர் நோயாளில அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார்ல, ஏப்பா ஏன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ரொம்ப சிரமமா இருக்கு டாக்டர் அப்படின்னு அவர் நோயாளி சொல்றாரு. எதுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நர்ஸ சிஸ்டர்னு கூப்பிடுறதுதான் எனக்கு சிரமமா இருக்குது அப்படின்னு. அப்புறம் நர்ஸ் சொல்றா நோயாளியை பார்த்து, சின்ன ஆபரேஷன் தான், அதுக்கு நீங்க பயப்படுறீங்க, இப்படி மைனஸ் ஆகுறீங்க, நடுங்குறீங்க அப்படின்னு கேக்குறப்போ உடனே இல்ல டாக்டர் சொன்னாரு, இது ஆபரேஷன் சொன்னாரு, சின்ன ஆபரேஷன் தானே சொன்னாரு, நீங்க அதுக்கு போய் கவலைப்படுங்க அப்படின்னு. இல்ல எனக்கு சின்ன ஆபரேஷன் தான், ஆனா டாக்டருக்கு இது பெரிய ஆபரேஷன், அதனாலதான் நான் பயமா இருக்கேன். அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு தினமும் நடைப்பயிற்சி செய்யறேன்னா அதுக்கு காரணம் வந்து டாக்டர் தான். ஏன் ரொம்ப கண்டிப்பான டாக்டரா, நடைப்பயிற்சி செய்தே ஆகணும்னு உத்தரவு போட்டாரா அப்படின்னு. நீ வேற, நான் முதல்ல டாக்டர்கிட்ட போயிடல, கார்ல போயிட்டு வந்திருந்தேன், டாக்டருக்கு செலவு செஞ்சு இப்ப நடக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட வந்து நோயாளி நைஸா ஒருத்தர் சொல்றாரு, டாக்டர் வந்து சொல்றாரு, அந்த டாக்டர் வந்து நோயாளிகிட்ட நைஸா பேசி அவருக்கு விளக்கமா சொல்லி ஆபரேஷன் முன்னாடி எல்லா பணத்தையும் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் டாக்டர் ஏன் அப்படி வாங்கிடுறாரு? இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி அவரால் ஐஸ் மட்டும்தான் வைக்க முடியும், பீஸ வாங்க முடியாது. ஐஸ மட்டும்தான் வைக்க முடியும், பீஸ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் 2 பசங்க பேசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம். 2 பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கேக்குறாங்க, புருஷன் பொண்டாட்டியை திட்டினா எப்படி, பொண்டாட்டி புருஷனை திட்டினா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சொல்றோம், புருஷன் பொண்டாட்டியை திட்டுறது இல்ல, மனைவி புருஷனை திட்டுறது வந்து புயல் காத்துல பொதிய வந்து கையில வச்சிருந்தா என்ன ஆகும், போர்களிடம் தெரியாம அப்படியே பறந்து போயிடும். அதாவது மனைவி புருஷனை திட்டினா அது அப்படி ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே நேரத்துல மனைவிய புருஷன் திட்டினா புருஷன் திட்ட என்ன ஆகுறது, அவர் சொல்லுவான், அதாவது தேன்கூட்டுல கல்ல எறித மாதிரி அந்த தேனீக்கெல்லாம் திரும்ப திரும்ப வந்து உடனே வந்து ரணகாலப்படுத்திடும். அப்புறம் பேங்க்ல போய் ஒருத்தர் காலங்காத்தாலே எரிச்சு போய் பேங்க் திறந்த உடனே முதல் வேலையா, ஐயா என்னுடைய கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணி எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாரு. ஏங்க அவ்வளவு அவசரமா காலங்காத்தாலே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கணுங்க, என்ன காரணம் அப்படின்னு. ஒண்ணு இல்ல,
நேத்து நைட்ல நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன யாரோ கொலை செய்யற மாதிரியே கனவு வந்தது அப்படின்னா, அது ரைட்டியா நீ கனவு கண்ட, அதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பேங்க்ல கேட்பாங்க. அதான் நீங்க தான் உங்க பேங்க்ல சொல்றீங்க, உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக்கப்படும்னு போட்டிருக்கீங்களா, நான் தான் கேட்டேன். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை. உங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மிக அழகாக சிறப்பாக சிரிப்புரை அளித்தீர்கள். ஒதுகைக்கு எப்பவுமே எந்த ஒரு மேடையில இருந்தாலும் அருமையாக அந்த மேடைக்குரிய சிறப்புரை செய்யப்படுகிறது. அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய அம்பத்தூர் நமக்கு முதல்ல நிறைய நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் என்று சொன்னால் நம்ம அம்பத்தூர் சிரிப்பரங்கர் அந்த நகைச்சுவையாளர் நம்மளுடைய அருமை நண்பர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். எப்பொழுது கேட்டாலும் அவர்கிட்ட உடனே ஏற்பாடு பண்ணி நமக்கு ஒரு நல்ல நகைச்சுவாளரை நமக்கு அறிமுகம் செய்வார். நான் கூட 2-3 நாள்ல பல வேலைகள் இருக்கிறதுனால கடைசியாக தான் கேட்டேன். நேற்றும் முன்னாடி நைட்டாக தான் கேட்டேன். உடனே அவர் வந்து ஒரு மிக அருமையாக ஒரு அசோகன் சிறப்பு விருதை நமக்கு அறிமுகம் பண்ணார். அவர் கொஞ்சமா தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எப்பவுமே 20 நிமிடங்கள் கொடுப்போம் அதிகபட்சம் ஒரு சிறப்பு விருந்தினருக்கு. நாங்கெல்லாம் தோரணங்கள் சின்னதான் கட்டிட்டு வருவோம். அவருக்கு மட்டும் 15 நிமிடத்துக்கு மேல. கொஞ்சம் நடுவுல யாரும் அவங்க மியூட் பண்ணிக்கோங்க, பேசுறவங்க தவங்க மற்ற மியூட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நிகழ்ச்சி நல்லா இருக்கும். தயவு செய்து அது மட்டும். ஆக அப்படி ஒரு நல்ல நகைச்சுவையாளர்களும் அறிமுகப்படுத்திய பெருமை வந்து நம்முடைய வெங்கட்ராமன் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து இன்னும் கூட நிறைய நகைச்சுவையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். இதுவரை அறிமுகப்படுத்துவதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவரை நகைச்சுவை பரிமாற அழைக்கின்றேன். வாங்கய்யா வெங்கட்ராமன் ஐயா. ஒரு நிமிஷம் வந்துடுறேங்க. நகைச்சுவை போய் எடுத்துட்டு வர போயிருக்காரு. ஒரு நிமிஷம் சொன்னீங்க, அது நல்லா வந்தது. ஓபன்ல தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு, அப்படியே பேசலாமா? ஆமா நல்லாதான் இருக்கு, மைக் நல்லா இருக்கு ஐயா, அப்படியே பேசுங்க. மைக் நல்லாதான் இருக்கு. வெங்கட்ரமன் ஐயா கொஞ்சம் நீங்க அடுத்து வாங்க. இல்ல அடுத்து வாங்க, அதை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு. அவன் பேக்ல இருக்கா பாரு. அம்மா யோகா ரூம்ல நம்ம கார்த்தி ரூம்ல இருக்க பாரு. அம்மா வெங்கட்ரமன் ஐயா உங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அடுத்த நான் உங்களை கூப்பிடுறேன், சரியா? ஹலோ, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சரி பண்ணிக்கோங்க, இணையத்துல கரெக்டா பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களதான் வெங்கட்ராமன் கூப்பிடுறாரு. ஐயா நான் ஹெட்செட்டோட வரேன், நானு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. பரவாயில்ல, சரி ரைட். இல்ல இப்படியே பேசுங்க, நல்லாதான் இருக்கு. நீங்க நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்கு, தெளிவாதான் இருக்கு. தெளிவா இருக்குங்க, அப்படியே பேசிடுறேங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் ஹோட்டலுக்கு போனாருங்களா, சார் இட்லி கொடுங்கன்னாலாம். 2 இட்லி, வடை கொடுங்க அடுத்தது அப்படின்னாங்க. அப்புறம் தோசை கொடுங்கன்னாராம். சர்வர் சொன்னாரா, சார் தனித்தனியா சாப்பிடாதீங்க, காம்போ இருக்கு, அதுபடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பு. தனித்தனியா சாப்பிட்டா 100 ரூபாய் ஆகும், காம்போல சாப்பிட்டா 75 ரூபாய் தான் ஆகும். அது சாப்பிட்டு நேரம் ஹோட்டலுக்கு போனாரு, ஐ மீன் டாக்டர் வீட்டுக்கு போனாரு. டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணுவோம், நிறைய இசிஜி எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அவர்கிட்ட இவர் கேட்டார், காம்போ இருக்கா இதுல அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்க ஹாஸ்பிட்டல்ல காம்போ இருக்கு சார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே இதுல எல்லாம் அடக்கம் அப்படின்னாரு. சார் அடக்கம் கூட பண்ணிட்டீங்களா நீங்கன்னு இவர் கேட்டாரு. அத்தை தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் நான் செய்யறேனே அப்படின்னு நான் மருமக, ரொம்ப நல்லதா போச்சு, உங்க வீட்டுக்காரருக்கு அதிரசம் பிடிக்கும், அதிரசம் பண்ணு அப்படின்னாரு. அவங்க உடனே மருமக கேட்டா, புளி ரசத்துக்கு புளி போடணும், மிளகு ரசத்துக்கு மிளகு போடணும், இந்த அதிரசத்துக்கு என்ன போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க மகன் கிட்ட, உன் ஒய்ஃபுக்கு ரொம்ப கொழுப்புட்டாங்க, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டாம. நான் பாலை வச்சு பால்கோவா பண்றேன்னா
நீங்க ரசம் வச்சு ரசகுல்லா பண்ணுங்களேன்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் நகைச்சுவை இருக்குங்க. இந்த டாக்டருக்கும் ஆக்டருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுங்களா? 2 பேரும் தியேட்டருக்கு வர வச்சு தான் கொல்லுவாங்க. செல்போனுக்கு மனிதனுக்கு என்ன வித்தியாசம்னா, மனிதன் கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. செல்போன்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. ஒவ்வொரு இளைஞனுக்கும் மன உளைச்சலுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? மதிப்பெண்ணும் மதிக்காத பெண்ணும். வசதி இல்லாதவன் ஆடு மேய்க்கிறான், வசதி உள்ளவன் நாய் மேய்க்கிறான். மாணவன்கிட்ட ஆசிரியர் சொல்றாரு, பரீட்சையில் நீ ஃபெயில் ஆனதுக்கு மறைதான் காரணம்னு சொல்றீங்க, ஏன் அப்படின்னாரு. நான் பிட்டு எடுத்து போய் கூட அங்க எழுத முடியல சார், மறந்துட்டேன் பிட்டு எடுத்து போனதை அப்படின்னா. தலைவர் அடிக்கடி தன் மார்பில் தண்ணி தெளிச்சுக்கிறான். ஏன்னா எதிர்கட்சிக்காரன் நெஞ்சில ஈரம் இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது, அதுக்காகத்தான் அப்படின்னா. மருத்துவத்தில் சாரிமா, குழந்தை ஆனா பெண்ணான்னு என்னால பார்த்து சொல்றது சட்டப்படி தப்புன்னு. போனா போது குழந்தைகள் ஜாடையிலையான சொல்லுங்க, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. எல்லா ஸ்டேஜ்லயும் டான்ஸ் ஆடலாம், ஆனா கோமா ஸ்டேஜ்ல ஆடவே முடியாதுங்க. டாக்டர் நீங்க சொல்றாரு, நீங்க பிழைக்கிறது கஷ்டம் தான். நோய ஏன் டாக்டர்? டெலிஸ்கோப்ல சங்கு உதற சத்தம் கேக்குது எனக்கு. ஒரு பேஷண்ட் சொன்ன, டாக்டர் என்னால சரியா இரும கூட முடியலன்னா, இந்த டானிக்கை சாப்பிடுங்கன்னு சொன்னார் டாக்டர். சாப்பிட்டா இருமல் சரியா போயிடுமா? நோ, இருமலாம், ஆனா கண்டினியூஸா முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னாரு. நடிகை தான் டாக்டர், எனக்கு பல்லு கூச்சமா இருக்குன்னாரு. டாக்டர் பரவாயில்ல விடுங்க, கூச்சம் அங்கேயாவது இருந்துட்டு போட்டோமேனு. தினமும் வெறும் வயிற்றுல காலையில வெந்நீர் குடிக்கணும் அப்படின்னா டாக்டர். வந்த வருஷம் நான் 30 வருஷமா காலையில வெந்நீர் தான் குடிக்கிறேன், என் ஒய்ஃப் ஆனா அதுக்கு காப்பின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாரு. என்ன டாக்டர் இது பிரிஸ்கிரிப்ஷன்ல ஐ லவ் யூன்னு எழுதிருக்கீங்கன்னா, சாரி இது நர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா. கையை தூக்கவே முடியலைங்க டாக்டர் அப்படின்னா. டோன்ட் வரி, உங்க சட்டை பாக்கெட்டை காட்டுங்க, நானே பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறேன் படத்தை அப்படின்ட்டாரு. ராமு சொல்ற, சுவாமி கிட்ட எங்க அப்பா பெரிய வேட்டைக்காரர் அப்படின்னு டைனோசரை கூட படிச்சு வரேன். இப்போ என்ன டைனோசர் கிடையாது அப்படின்னாரு. எப்படி இருக்கும்? நான் தான் சொன்னேன், அவர் டைனோசர் எல்லாம் சுட்டுடுவாருன்னு, சுட்டுட்டார் எல்லாத்தையும் அப்படின்னா. சார் மீனுக்கு புழு வாங்கணும், பக்கத்துல கடை இருக்காண்ணா, பக்கத்துல ரேஷன் கடை இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருக்குவேன். ஏங்க புண்ணியம் செய்தவர்கள் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா அன்மேரிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா. அப்ப பாவம் செஞ்சவங்கன்னா மேரிடுன்னு தாங்க சொல்லுவாங்க அப்படின்னா. ஓ இல்லையா, இனிமே அதிகமா பேச அடிதான் வாங்குவேன்ட்டாங்க. சமையல் குறிப்பிட போறாங்க, அப்புறம் தின்னா தேங்காய் பால் சேர்க்கணும். ஆனா அறிவிச்சு என்ன சொல்றாரு, தின்னா அப்புறம் தேங்காயே இருக்காது, தேங்காய் பால் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு. ஹோட்டல்ல பேசுறாங்க, சர்வரும் வந்தவரும், சர்வர் சப்பாத்தி சாப்பிட்டா இருக்கும்னா, சாப்பிட்டா எப்படி சார் இருக்கும், அதான் காலி ஆயிடுமே, உங்க வயிற்று உள்ள போயிடும் இல்லையா அப்படின்றாங்க. என்னப்பா போண்டா சூடா இல்லாம ஆறி போயிருக்குண்ணே, ஹோட்டல் பேரை பாக்கலீங்களா நீங்க, ஆரிய பவன் அப்படின்னா. ஏன்பா என்னப்பா சர்வர் வட ஊசி போயிட்டு போச்சு, பிச்சுனா நூலா வருது அப்படின்னா. சார் அந்த நூலை கொடுங்க, பார்சல் கட்ட எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் சர்வர். ஆக வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் நகைச்சுவை இருக்கு. அதுதான் நமக்கு அத்தை சொல்றாங்க, உனக்கு மோர் குழம்பு எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையாண்ணா? தெரியுமே அப்படின்னா. எப்படி சொல்லலாம்? 2 விதமா செய்யலாம் அப்படின்னா. எப்படி சொல்லுமாண்ணா? மோர்ல குழம்பு ஊற்றலாம், இல்லைன்னா குழம்புல மோரை ஊற்றலாம், அது மோர் குழம்பு ஆயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நம்ம நண்பர் கே அசோகன் அவர்கள் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் உள்ள வந்தேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க நலமுடன். சிரிப்போம் சிரிப்போம், சிரித்து கொண்டே இருப்போம். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியா இருப்பதற்கு அதுக்கு கைகண்ட மருந்தாக நமக்கு இருப்பது நகைச்சுவை மட்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உங்க ஜோக்ஸ்லாம் அந்த டாக்டர் ஜோக் இருக்கு, நிறைய வந்துருது. எப்படி நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு படத்துல ஊட்டி ஒரு உறவுன்னு நினைக்கிறேன், டாக்டர் இருப்பாரு, நாகேஷ் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இடம் தேடி வருவான். டாக்டருக்கு அப்பதான் எந்திரிச்சு வெளியில போவார், ரூம் காலியா இருக்கும்.
நாகேஷ் பாய் அது உள்ள உட்காந்துருவாரு, டாக்டர் மாதிரி உட்காந்துருவாரு. ஒரு பேஷண்ட் வருவார் உள்ள கதவு திறந்து. இவர் தான் டாக்டர்னு நினைச்சுப்பாரு அவரு. நாகேஷ் தான் டாக்டர் நினைச்சிருப்பாரு. அங்கேருந்து அங்கேயே தயங்கி தயங்கி நிற்பாரு. உடனே டாக்டர் கிட்ட வைப்பா நாகேஷ், என்ன பண்ணுது, கண்ணெல்லாம் அப்படியே இருட்டுதா? ஆமா டாக்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க. காதெல்லாம் அப்படியே அடைக்குதா? ஆமா டாக்டர், கரெக்டா பார்க்காம கைப்பிடிச்சு பார்க்காம சொல்லிட்டீங்களே. வயிற்றெல்லாம் கில்லுமே. ஆமா கரெக்டா இருக்கு சொல்றீங்க டாக்டர். அதிகம் உனக்கு இருக்கிறது நோயே இல்லை, ஒரு பசி தான். அந்த இதில் இருக்கும் ஒரு ஆரியம்மன் போய் சாப்பிடு, சரியாயிடும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்கு. ரொம்ப இயல்பா நாங்க சொல்றேன். சார் நான் உங்களுடைய ஓல்டு பேஷண்ட் சார். இருக்க முடியாது, அது என்ன உங்களுடைய பழைய நோயாளி சொல்லுவோம், பேஷண்ட் சார் அப்படின்னு. நாங்க சொல்லுவோம் இருக்க முடியாது அப்படின்னு. அதாவது எல்லாரும் காலி பண்ணிட்டேன். ரொம்ப சுருக்கமா அழகா சொல்லுவார். இங்க அந்த டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னு தலைக்கு நான் குளிக்கலாமா டாக்டர்? நீங்க அதெல்லாம் உங்க சொந்தக்காரங்க பாத்துக்கலாம், நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் இப்படி அருமையான டாக்டர்ஸ் ஜோக்ஸ் நிறைய இருக்கு, நல்லா அழகா எடுத்து சொன்னீங்க. நன்றி வெங்கட்ராமன், ரொம்ப நன்றி. அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில நகைச்சுவை தோரணம் பெற்ற என்னுடைய மாவே மாணிக்கவாசகத்தை மீண்டும் அழைக்கின்றேன். அவர் வர வரைக்கும் வர்றதில்லை அவர். மாவே 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 மாணிக்கவாசகம் வரல. கரூர் சங்கராம்பாள் வாங்க. வணக்கம் ஐயா. அப்பாவோட நினைவு நாள் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, மனசு கவலையாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். நான் கொஞ்சமா ஜோக்கு சொல்றேன். சப்பாத்தி மாவுல இட்லி மாவுல இட்லி ஊத்தலாம், சப்பாத்தி மாவுல சப்பாத்தி போடலாம், ஆனா கடலை மாவுல கடலை போட முடியுமா அப்படிங்கிறாங்க சார். அது ஒண்ணு. அப்புறம் டாஸ்மார்க் கடை வாசலிலே என்ன தகராறுன்னு கேக்குறாங்க. ஒரு ஆசாமி போதையில காலியான ஊறுகாய் பாட்டிலுக்கு பணம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னடி உன் புருஷன் குடிச்சுக்கிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, உளரலக்கா, இங்கிலீஷ் கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றா. அடுத்தது ராப்பிச்சை குடிகாரன் எப்படி சொல்றாங்க, ஊறுகாய் சேர்த்து சாப்பிட போறாங்க, வீட்டிலே மட்டும்தான் பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த டாக்டருக்கு இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தவர் போல இருக்குது. எப்படி சொல்றீங்க, வயிறு 2 நாளா சரியில்லைன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க, கொடுத்து விட்டு போங்க ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பள்ளிக்கு வெளியிலே மாங்காய் நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருந்த பாட்டி எங்க காணும் அப்படிங்கிறாங்க. வருமானம் பத்தலைன்னு டாஸ்மார்க் கடைக்கு வெளியே போய் ஊறுகாய் வியாபாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் கேக்குறாங்க சார், முட்டையிடும் 2 உயிரினங்கள் கூறு. மாணவன் கோழி ஆசிரியர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆசிரியர் 3 சேர்த்தால் 6 வரும், 6 சேர்த்தால் என்னடா வரும், வெள்ளம் வரும் சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 1000 கிலோ டன், அப்போ 3000 கிலோ டன் 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 சார் அப்படின்னு சொல்றான். 3000க்கு டன் 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 சொல்றான். அப்புறம் ஒரு மாணவ மணிகளே தேர்வில் வினாக்கள் கடினமாக இருந்ததா கேக்குறாங்க ஆசிரியர். அதுக்கு மாணவன், இல்லை ஐயா, வினாக்கள் தெளிவாக தான் இருந்தன, ஆனால் பதில் தான் கடினமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் இன்னொரு, டேய் ஏன்டா என் மேஜை மேல 5 ரூபாய் வைத்துக்கிட்டு 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு போற அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாங்க. நீங்க தானே சார் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் ஏன்டா குடிச்சிட்டு வந்தாயா, ஏன் சார் கேக்குறீங்க, பேதை என்று எழுத சொன்னால் போதை என்று எழுதியிருக்கிறாயே அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் ஆசிரியர் கேக்குறாரு, சிலப்பதிகாரத்தை எழுதியது யார் சார்? நான் இல்லை சார் அப்படிங்கிறான். அப்புறம் ஏன்டா உங்க அப்பா கேடியா, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று எழுதுவதற்கு பதிலாக
கேடி நன்மை எழுதியிருக்கிறாரு, அதை வைத்துதான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆசிரியர் கேக்குறாரு, ராமு முக்கணிகள் கூறு, முகம்மது கனி, அப்துல் கனி, அகமது கனி அப்படின்னு சொல்றாங்க சார். அப்புறம் ஆசிரியர் பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும் சார். என்ன இது 5 வகையா? என்னென்ன சொல்லுடா? ஆசிரியர் பா, கலிப்பா, வெண்பா, வஞ்சப்பா, எங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் ஏன்டா சித்தப்பா பெரியப்பா சொல்லாம விட்டுட்டு? ஆமாம் சார், அப்ப மொத்தம் 7 சார் அப்படிம்பான். இதோட என்னது ஒரு நினைவுகள் சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. நான் வேலையில இருக்கும்போது ட்ரைனிங் எடுத்தோம், ஊனமுற்றோர் ட்ரைனிங். சேலத்துல நான் 25 வருஷமா வேலை செஞ்சுட்டு அப்புறம் தேனியில வந்துட்டேன். என் பையன் அங்க வந்தானேன்னு தரமணிக்கு எழுதி கொடுத்து, நான் எங்க வீட்டுக்காரர் இல்ல அங்க வந்துட்டேன் நானு. அந்த சேலத்துல நடக்கும்போது பேலஸ் தேட்டர் பக்கத்துல கூட்டுறவு பேங்க், அது மேலதான் எங்களுக்கு ட்ரைனிங், ஊனமுற்றோர் ட்ரைனிங் நடந்தது. 65 பேர் மொத்தம். அப்ப ஊனமுற்றோருக்கு கடைசி நாள் கலெக்டர் வராரு, நீங்க யாராவது ஒன்னா சொற்பொழிவு, நாடகம், பாட்டு இதெல்லாம் தயார் பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கு ட்ரைனிங் சார் சொல்லி இருக்கிறாரு. அப்ப எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து என்னன்னாங்க, சார் எங்களுக்கு பாட்டெல்லாம் தெரியாது, அழகாபுரம் வடக்கு, என் சென்டர் பேரு அழகாபுரம் வடக்கு, அழகாபுரம் வடக்கு சங்கராம்பா நல்லா பாடுவாங்க சார், அவங்கள வேணா சொல்லுங்கன்னு. அவர் கூப்பிட்டு, யாருமா சங்கராம்பா அப்படிங்கும்போது நான் எந்திரிச்சேன். என்ன சார், நீ நாளைக்கு நீ எழுதிட்டு வர வேணும், ஊனமுற்றோர் இதை பத்தி எழுதிட்டு வர வேணும் அப்படிங்கிறாரு. எனக்கா நைட்டு பூரா மண்டை குழப்பம். எங்க வீட்டுக்காரு ஏமேட்ட பண்டுகுண்ணாவு அப்படின்னு திட்டினாரு. இல்லைங்க, இந்த பாட்டெல்லாம் தெரியல, என்ன பண்ண. அப்படி எனக்கு யோசனை வந்தது அர்த்தராத்திரி. உடனே நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஆடிப்பெருக்கல பாட்டு, அந்த பாட்டு. உடனே மறுநாள் போனதுமே கலெக்டரும் வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் நாடகம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அழகாபுரம் வடக்க எந்திரிமா, என்னம்மா பாட்டு தயார் பண்ணியா கேட்கும் போதுதான் நான் சொல்லிட்டேன். நான் பாட்டு, கண்ணிலந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இரு காதில்லாத மனிதர் முன்னே பாடல் இசைத்தாய், பாடல் இசைத்தாய், கண்ணிருந்து ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு பாடலிலே பாதியிலே பாடி முடித்தார், பாடி முடித்தார். கைத்தட்டி எனக்கு கலெக்டர், அப்ப கலெக்டர் ராதாகிருஷ்ணன் சேலத்துல. அப்ப எனக்கு கலெக்டர் இது கொடுத்தாரு சார், பதிவு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நினைவெல்லாம் வரும்போது எனக்கு இப்படிலாம் நம்ம இருந்தமேன்னு ஒரு நினைவு. ரொம்ப நன்றி சார். நம்ம அருமை அருமை, நல்ல நகைச்சுவையும் சொல்லி வாழ்வில் நடந்த ஒரு இதையும் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. மிக அருமை கரூர் சங்கராம்பாள் அவர்களே. அடுத்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துல மிக சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற மரபு கவிஞர் நம்மளுடைய கவித்தேனி வசந்தகுமார் அவர்களை நான் நினைக்கின்றேன். மிக சிறப்பாக அவருடைய கவிதைகள் எல்லாம் இருக்கும். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால், இன்று 31வது நினைவு நாளான எங்கள் தந்தையாருக்கு அவர்கள் வெண்பா எழுதி அனுப்பியிருந்தார். நான் பார்க்க முடியவில்லை. நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுல படையல் எல்லாம் இருந்து கலந்துக்கிட்டதுனால என்னால் பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு நான் படுத்து தூங்கிட்டேன். அதனால எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவருடைய வெண்பா தான் என்னை எழுப்பியது. அவர் எழுதியிருக்காரு இப்போட படத்தை போட்டு. அதாவது அவருடைய பாட்டு இன்னும் 70 வருஷமாயும் பாடிட்டு இருக்கு இல்லையா, எல்லாத இடத்தையும் அதை சொல்லியிருக்காரு. வெள்ளி திரைவானில் உன் வரிகள் வீறு கொண்டு முள்ளும் மலர்ந்தாற்போல் மூண்டிருக்க, கள்ளமில்லா உள்ளம் உனக்குள் இருந்ததினால் இன்றளவும் துள்ளி வருகிறது உன் பாட்டு அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு வெண்பா எழுதிய கவித்தறி வசந்தகுமார் அவர்கள் அருமையான தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நானும் இப்போ பார்க்கின்றேன். நகைச்சுவை படைப்பவர் முகத்திலே ஒளியை பாய்க்கும் போது அது நான் சிரிச்சேன்னா கூட யாராவது அதை பாராட்டினாங்கன்னா உடனே அவங்களுடைய முகத்தையும் காண்பிக்கிறார். இப்படி மிக சிறப்பாக தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற கவித்தேனி வசந்தகுமார் அவர்களின் நகைச்சுவை வழங்குமாறு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகச்சிறப்பா இந்த நகைச்சுவை மன்றம் நடந்துருக்கு. நம்ம வெங்கட்ராமன் வந்தது மிகச்சிறப்பு. ஐயா அசோகன் சார் நான் பார்த்துருக்கேன், அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் அம்பத்தூர்ல. ரொம்ப நல்லா பேசினார், நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னாரு. எல்லா தொகுப்பையும் சொன்னார், சினிமாலேருந்து சரி வாழ்க்கையிலேருந்து. அந்த தொகுப்பு யார் யார்
நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன்லேருந்து அத்தனை பேரையும் கிருபானந்த வரையும் ஒத்துரு விடாம சொல்லிட்டார். இது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது அது ஒரு செய்தியை சொல்லி நான் வந்து வெண்பா நான் படிக்கலாம்னு நினச்சி எடுத்து வச்சிருந்தேன். நான் கபில இருந்து வெண்பாவையும் படிச்சு அது சிறப்பா எனக்கு சிறப்பு பண்ணிட்டார். அதனால அவருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா பாடல்கள் வந்து கண்ணதாசன் பாடலாம் சரி, கூமாப்பாவுடைய பாடலாம் சரி, இன்னைக்கும் வந்து உயிரோட்டமாவே இருக்கு. அது அது நினைக்கும் போது தான் டக்குன்னு எனக்கு தோணுச்சு, அடடடா துள்ளி வருது பாட்டு. இப்ப கூட அந்த பாட்டு பாடினா சங்கராமர் துள்ளி எழுந்து வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஒரு உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு பாடல்களா வந்து கூமா பாடி உண்மைதாண்ணா, இருக்காரு. உண்மைதான், உண்மைதான். உண்மை அதான் உண்மைதான். அதனால வந்து அதுக்கு நன்றி சொல்லி அவருடைய புகழ் மேலும் மேலும் வளர வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற கவிஞர்கள் வந்து அப்பா மாதிரி இன்னும் சிறப்பா கவிதைகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உலகத்திலே மிகப்பெரிய ஆங்கில வார்த்தை எது தெரியுமான்னு வாத்தியார் கேட்கிறாரு. அதுக்கு பையன் சொல்றான், ஸ்மைல் சார் அப்படின்றான். உடனே வாத்தியாருக்கு ஆச்சரியமாச்சு, என்ன ஸ்மைலா, என்னடா அது சொல்ற நீ அப்படின்னோடனே, ஆமா சார், முதல் ஒரு எஸ்ஸுக்கும் கடைசியில ஒரு எஸ்ஸுக்கும் நடுப்புற ஒரு மைல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தூரம். உடனே ஒரு மனைவி சொல்றா, ஏங்க பணம் வந்தா கூடவே கஷ்டம் வந்துன்னு சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னா அதுக்கு கணவன் சொல்றான், நான் வரதட்சணை வாங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே நீ சொல்லி காமிக்கிற அப்படின்ட்டாராம். எல்லாம் அவருக்கு வரதட்சணை வாங்கிட்டு கூடயே மனைவியை கட்டிட்டு பண்ணிட்டாரு. அப்படி சொல்லும்போது அவருக்கே சிரிப்பு வந்துருது. அடுத்து ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்கிறாரு. போயிட்டு வந்து மறுபடியும் வந்து கேட்கிறாரு, என்னன்னா, டாக்டர் இதை கொடுத்த போது சுகர் மாத்திரைன்னு சொன்னீங்களே, ஆமா சொன்னேன், அதுக்கு என்னையா அப்போ அப்படின்னு. இல்ல நான் வீட்டுல போய் இதை சாப்பிட்டேன், ஒரே கசப்பா இருந்தது, அதனாலதான் திரும்ப வந்து உங்களை நான் கேட்டேன், சுகர் மாத்திரை தானே இது. எப்படி பாருங்க. அப்புறம் ஒரு நேயர் விருப்ப நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பாளர், நம்ம கபிலன் மாதிரி ஒரு தொகுப்பாளர் தலைவலியில ஓடியே போயிட்டார் அவர். என்ன நடந்ததுன்னா, ஆமா என்ன நடந்ததுன்னா, ஹலோ வணக்கம் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே ஹலோ வணக்கம் அப்படின்னாரு. ஹலோ வணக்கம் அவன் ஏதாவது சொல்லணும், நம்ம பேசினா தானே அடுத்து இப்போ போவாங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார், எத்தனை தடவை நான் சொல்றது, நான் ஹலோ வணக்கம் சொல்லிட்டேனேன்ற. தொகுப்பாளருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதான் வணக்கத்தான் சொல்லிட்டீங்களே, எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு. அது இல்லைங்க என்னன்னு. உடனே அவங்க திரும்பி எது இல்லை அப்படின்னு கேட்குறாமா அந்த காலில் வர ஆளு. இவருக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னா, நான் டெலிபோன்ல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னா. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு, என்னடா இவன் இப்படி இறக்க முடக்கா பேசுறானே, நீ சரி வர மாட்டான் போல் இருந்துச்சு. சரி என்ன பாட்டு வேணுங்க அப்படின்னு கேட்டாங்க. சினிமா பாட்டு தாங்க. அது சினிமா நிகழ்ச்சி பாடல் தான். சினிமா பாட்டு தான். சரி எந்த படத்துல இருந்து வேணுங்க, சினிமா படத்துல இருந்து தாங்க அப்படின்னா. சரி யார் பாடின பாட்டு வேணும் அப்படின்னு கேக்குறாவ. அதுக்கு அவன் சொல்றான், சத்தியமா நீங்க பாடின பாட்டு எனக்கு வேணாம். ஐயோ என்னை விட்டுறா சாமி, நான் ஆளை விட்டா போறேன்னு ஓடிய போயிட்டான். ஒரு பொம்பளை சொல்றா, ஒரு புக்கு அந்த மாதிரி புக்கு வெளியிட்ட ஒரு ஆள் அவரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த லேடி கிட்ட பேசும்போது அந்த லேடி ரொம்ப சீரியஸா சொல்றா, என்னன்னா, எப்பவுமே 200 மில்லி போட்ட மாதிரி ஆடிக்கினே இருந்த எங்க மேஜை உங்க புத்தகத்தை அடியில காலுக்கு அடியில வச்ச உடனே ஆடாமலே இருந்துச்சு சார் அப்படி. அப்படியா? ஆமா. அதே மாதிரி இன்னும் நிறைய புக் எழுதுங்க, வசதியா இருக்கும் அப்படின்னா. அவனுக்கு எழுதினவனுக்கு ஏன்டா இந்த பொம்பளை கிட்ட அந்த புஸ்தகத்தை கொடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இடத்துல கல்லு போட்டா ஏன் தொப்பக்கட்டின்னு உள்ள போயிடுச்சு, ஏன் அப்படின்னா. உடனே அது சொன்னான்,
ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது, அது கீழே போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஒரு ஒரு அறையில ஒரு மூலையில ஒரு பூனை இருக்கு, வலது மூலையில ஒரு எலி இருக்கு, இடது மூலையில ஒரு பால் இருக்கு, கண்ணுக்கு நேரா ஒரு மீன் துண்டு இருக்கு. இப்ப சொல்லுப்பா, இந்த பூனையோட கண்ணு எதுல இருக்குன்னு சொல்லு அப்படின்னோடனே இந்த பையன் சொல்றான், அந்த பூனையோட கண்ணு அதோட தலையில தான் சார் இருக்கும். ஒரு அமைச்சர் அரசனை நோக்கி சொல்றார். அமைச்சர் சொல்றார், இது என்ன அரசே, போரே நிகழாத போது உங்களுக்கு எப்படி விழிப்புண் வந்ததுன்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அரசர் சொல்றாரு, இல்ல அமைச்சரே, அரியாசனத்துல தடிக்கு கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட புண் என்பதால விழிப்புண் அப்படின்னு சொன்ன அப்படின்னாரு. விழிப்புண், நான் விழுந்ததுனால ஏற்பட்ட புண்ணுனால இது விழிப்புண் தானே அப்படின்னாரு. அமைச்சர் வேற வழி இல்லாம ஆமாமா சரிதான் ஒத்துன்னு போயிட்டாராம். ஆமா அப்படி சொல்லி இப்போ வெண்பாவுல கூட ஒரு சிரிப்பு எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு வெண்பா வந்து ஒரு உதாரணம் சொல்றதுக்காக கடைசியா இதை முடிச்சுக்கிறேன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய கவிஞர், வெண்பா கவிஞர். அவருக்கு வந்து சொறி சரங்கு வந்துருச்சு. கடைசி காலத்துல சொறி சரங்கு வந்துருச்சு. அப்ப வைத்தியர்லாம் வந்து நிறைய பேர் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, ஆனா அது சரியாகல. அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு வெண்பா பாடுறாரு. எப்படின்னா, முத்து பவளம் முழு வைரம் மாணிக்கம். எப்படி? முத்து பவழம் முழு வைரம் மாணிக்கம் பத்தியொளி வீச பதக்கமெல்லாம், அது வந்து பற்றி ஒளி வீசி பதக்கமெல்லாம் சித்தன் சிரங்கப்பராயன், சித்தன் சிரங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்த தனம், தனம்னா கொடை. அந்த சிரங்கப்பர் எனக்கு கொடையா கொடுத்ததுதான் இந்த எல்லாமே பல 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 பலன்னு இருக்குது, சொரிக்கா எல்லாமே அப்படி பதக்கமா வருது அப்படின்ற ஒரு நினைவை வச்சு அப்படி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதாவது கஷ்டம் அவருக்கு, சொறி சரங்கு இருந்தாலும் அந்த சொறி சரங்க கூட வந்து பதக்கமா நினைச்சு அப்படி பேத்தா வரும் இல்லையா, சொறி சொறியா வரும், அதை வந்து பவள முத்து மாணிக்கன்ற மாதிரி சேர்த்து விட்டாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் ஒரு சினிமாவில் வந்து நம்ம விவேக் என்ன பண்ணுவான், ஒரு மோட்டரை ஓட்டுனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நிறுத்திடுவான், டாய் நிறுத்து, லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா எல்லா கேள்வியெல்லாம் கேட்டுனா இருப்பான். அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு 8 போட தெரியுமான்னுவான். உடனே என்ன பண்ணுவான் இவன், 8 என்ன பண்ற, வா 7.5 போட்டு காமிக்கிறான்னுவான், ஏறு வண்டியில. உடனே இருக்கு அவனும் என்ன பண்ணுவான், சரி 7.5 புதுசா இருக்கேன் அப்படி ஏறி உட்கார்ந்துருவான். போ ஐயா ஆமா ஏறு அப்படின்னு ஏறி உட்கார்ந்துட்டோன்னு சுத்தி 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 வருவான். சுத்தி சுத்தி வந்து ஒரு பாலத்து வழியா, யாரோ பேசிட்டு இருக்காங்க, சுத்தி சுத்தி வந்து பாலத்து வழி இப்படி அப்படி போயிட்டு வந்துடுவான். வந்து இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டோன்னே, டேய் எங்கடா என் வலது கை காணோம் அப்படின்னு அவனுக்கு வலது கையே அப்போ ஓட்டத்துல வலது கை விழுந்து போயிடும். உடனே எங்கடா அதுன்னா, ஐயையோ ஒத்த பாலத்துல வந்து ஒரு கை விழுந்துறது உங்களுது தானா அப்படின்னுவான். அது வந்து ரசிக்கும்படியா இருந்தது. அதனால நகைச்சுவை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வந்து எல்லாரும் நகைச்சுவை சொல்லி, அதுவும் நம்ம செல்லையாம வந்து சொல்லும்போது அது நகைச்சுவை ரொம்ப, நான் போட்டிருந்தேன் கமெண்ட்ல கூட, ரொம்ப அருமையான ஒரு ஜோக் அது. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. தொகுத்து வழங்குகின்ற நம்முடைய கூமாப்பா கபிலனுக்கு உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்கணும். அவரும் வந்து நிறைய ஜோக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய நாகேஷோடைய ஜோக்கெல்லாம் சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க கவித்தனி வசந்தகுமாருடைய நகைச்சுவை மிக சிறப்பா இருந்தது. அடுத்து நம்மளுடைய முதலில் நம்மளுடைய தமிழிசை பாடி தொடங்கி வைத்த நம்முடைய கவி ஞானி, கவி மாமணி மாணிக்க வாசகம் அவர்கள் மிக அருமையான ஒரு பாடல், தந்தையார் எழுதிய பாடல், காலத்தை வென்ற பாடல்களை
பாடியதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய நிகழ்ச்சியை வழங்குமாறு அன்புடன் நினைக்கிறேன். வணக்கம். வாத்தியார் பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்காரு. பூகம்பம் வந்தால் என்ன நடக்கும்? பூகம்பம் வந்தால் என்ன நடக்கும்? பையன் பதில் எழுதுறான். கட்டிடங்கள் இடிபடும், இடிந்து விழும், பூமியில் பிளவு ஏற்படும், நிலச்சரிவு, வெள்ளம் போன்றவை ஏற்படும், மக்கள் பலர் உயிர் துறப்பார்கள், அதில் எங்கள் தமிழ் ஆசிரியர்லாம் போய் சேர்ந்து விடுவார்கள். அந்த ஆன்சர் பேப்பரை பையனுக்கு கொடுக்குறப்ப வாத்தியார் கேட்குறாரு, ஏன்டா இப்படியாடா பதில் எழுதுவானுங்க, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்னு கேட்குறாரு. மாணவன் ஆசிரியர் கட்டி பிடித்து ஓன்னு அழுதான். ஆசிரியர் தேத்துற, அழாதடா, நீ யதார்த்தமா எழுதிட்ட, வேணும்னு நினைச்சு எழுதல இல்லையான்னா. அதுக்கு மாணவன் சொல்றான், நான் அதுக்கு அழல சார், நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. வாத்தியார் அவனை கோவப்படுறதா மார்க் போடுறதா? அடுத்தது நண்பர்கள் 2 பேரும் ஒரே அடிக்கிறாங்க. முதல் நண்பர், இது சில்க் சட்டையா? அடுத்தவன் சொல்றான், இல்ல இது ஏன் சட்டை. அவன் சொல்றாரு அவரு, இல்ல இது ஏன் சட்டைன்னா. மறுபடியும் அவர் கேட்கிறாரு, முதல் நண்பர், இது தீபாவளிக்கு எடுத்ததா பொங்கலுக்கு எடுத்ததா? நண்பர் சொல்ற, இல்ல இது எனக்கு எடுத்ததுன்னா. வம்பா போச்சு. இல்லப்பா இந்த சட்டை எப்ப எடுத்தது? அதுக்கு அவன் சொல்றான், கடைக்காரன் குறிஞ்சிருக்கிறப்ப நான் எடுத்தது. ஆட்டை போட்டு வந்துட்டான். சரி, இதெல்லாம் விட்டு கேள்வியை மாத்தி கேட்கறான்னு கேட்கறான். கோழி முதல்ல வந்தா முட்டை முதல்ல வந்துதா? அதுக்கு அவன் சொல்றா, அது வர்றப்ப நான் கவனிக்கல, அதனால தெரியாது. ஆனா ஒண்ணு, நம்ம எது முதல்ல ஆர்டர் போடமோ அதுதான் நம்ம டேபிளுக்கு வரும். நானும் நன்றி, வணக்கம். அருமை. நகைச்சுவைன்னா இப்படிதான் இருக்கணும். அப்படியே பட்டாசு சட 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 சடன்னு அடிக்கிறோம். ரொம்ப அருமை மாவே. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து நம்மளுடைய நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய வே உலகம்மா, கோவை வே உலகம்மாள் அவர்களிருந்து இந்த நிகழ்ச்சியை மேடையை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இப்போது அவர்களுடைய நகைச்சுவை பரிமாறுகின்றார்கள். அதை தொடர்ந்து இன்னும் 2 நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் அழைக்கின்றேன். முதலில் சுதா மேடம், சுதா வேசும் அவர்கள் வருவார்கள். அடுத்து இப்பொழுது நம்மளுடைய கோவை வே உலகம்மாள். அனைவருக்கும் வணக்கம். வீட்டுல நைட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேக்குது. திருடன் நீ வந்துட்டான் போல இருக்குங்க, சத்தம் கேக்குது பாருங்க, போய் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறான். இவன் இங்க ஏய் யார் அது அப்படிங்கிறான். உடனே திருடன் யாரும் இல்ல அப்படிங்கிறான். பத்தியா யாரும் இல்லைன்னு சொல்றான். பத்தியா ஒருத்தர் இல்ல, பேசாம தூங்கு அப்படிங்கிறான். இவன் வந்தது திருடன், அவனே சொல்றான் யாரும் இல்ல பேசாம தூங்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல ஒரு விளக்கு, குத்து விளக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாய் அதுக்கு இதாகும். அந்த குத்து விளக்கு எப்பவுமே ஹால்ல தான் வச்சு கும்பிடுவோம் நாங்க. பார்த்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே குத்து விளக்கு தான் கண்ணுக்கு தெரியும். இப்போ அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு. வந்துட்டு, அம்மா இந்த லெட்டரை மாடியில இருக்கிற ஐயாட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. சரிப்பா கொடுத்துட்டு, ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வர, நீ இங்கே போயிடாத அப்படின்ட்டு இவங்க மாடிக்கு போறாங்க. அவன் லெட்டரை பிரிச்சு படிக்கிறான். இந்த அம்மா படிக்க தெரியாது. அவன் பிரிச்சு படிச்சா, உங்கள் வீட்டு குத்து விளக்கு திருட்டு போகிறது அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. கீழே தடதட 2 பேர் பாக்குறாங்க, குத்து விளக்கு காண, தூக்கிட்டு போயிட்டான் அவன். அதனால லெட்டரை எழுதி வச்சுக்கிட்டே குத்து விளக்கு தூக்கிட்டு போயிட்டான் அவன். அந்த மாதிரி ஒரு இது சொல்லுங்க. அப்புறம் மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் சொல்றீங்களே, எத்தனை பேருடா அவங்க அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். டே, மகாபாரதம் படிக்கிற இது கூட தெரியாம இருக்கு? பஞ்சபாண்டவர்கள் கட்டில் கால போல அப்படின்னு 3 விரலை காட்டுறான். பஞ்சபாண்டவர்கள் கட்டில் கால போல அப்படின்னு 3 விரலை காட்டினோடனே அவனுக்கு பஞ்சபாண்டவர்கள் 5 பேருன்னு தெரியல, கட்டிலுக்கு 4 காலுன்னு தெரியல, இது 3 அப்படிங்கிறதும் தெரியல, பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்க தமிழை அடிக்கடி இந்த ஜோக்க சொல்வார். சனி பெயர்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சனி பெயர்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்யாணம் ஆன புதுசுல மனைவி கால்ல முள்ளு குத்திருது. உன்னை அப்படியே பதறி போயிடுறோம். சனியம் பிடிச்ச முள்ளு உன் காலை இப்படி குத்திருச்சே அப்படின்னு சொல்லி கால்ல இருந்து முள்ளை எடுத்து ரொம்ப ஆசுவாசப்படுத்தி கூட்டிட்டு போனோம். ஒரு 15 வருஷம் கழிச்சு அதே பாதை, அதே முள்ளு, அதே மனைவி குத்துது. சனியனே, பார்த்து வர தெரியாது, ரோட்ல எங்க முள்ளு இப்படி காலை குத்திக்கிட்டு என் பிராணனை வாங்குற. அப்போ இதான் சனி பயிற்சி. முதல்ல சனி முள்ளுல இருந்தது, இப்ப மனைவிக்கு மாறிடுச்சு. இடையில என்னன்னா அந்த வருடங்கள் தான் கேப்.
அப்புறம் நான் முட்டு வலிக்காக டாக்டர்கிட்ட போயிருந்தோம். டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா, ஒரு பாட்டில்ல மருந்து கொடுத்து இத 1 வாரம் நீங்க போடுங்க சரியா போயிடும் அப்படின்னாரு. சரி ரொம்ப நம்பிக்கையோட, ஏன்னா நடக்கவே முடியாம முட்டு வலி இருந்தது. வாங்கிட்டு வந்தா 1 வாரம் ஆச்சு, சரியா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, சரியா போனது முட்டு வலி இல்ல, பாட்டில்ல இருந்த மருந்து. 1 வாரத்துக்கு கொடுத்தாரு, 1 வாரத்துக்கு அந்த மருந்து சரியா போயிடுச்சு. 2 பேரு ஒரு 2 போர்ஷன்ல இருக்கிறாங்க, குடி இருக்கிறாங்க. 2 பேருக்கு சண்டை வந்துருது. சண்டை வந்த உடனே, ஏண்டா இப்படியாடா முட்டாள்தனமா நடந்துச்சு அப்படி இப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். நான் இப்படித்தான், உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல குடியிரு, இல்லைன்னா காலி பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிறான். காலி பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னானே, அவன் தான் அங்க குடி இருக்கிறான். யார காலி பண்ண சொல்றானோ அவன் அந்த வீட்டு ஓனர். உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லைன்னா நீ காலி பண்ணிட்டு போயிருன்னு ஓனரையே காலி பண்ண சொல்றான் அவன். அந்த மாதிரி 2 பேருக்கு சண்டை வருது. இப்ப 2 பேரு பேசிக்கிறாங்க. ஏய், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். எங்க பார்த்திருப்பீங்க? அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல தான் உங்களை பார்த்த மாதிரி. அபார்ட்மெண்டா? பேரு சொல்லுங்க. வசந்தம் அபார்ட்மெண்ட். அட அங்கதாங்க நானும் இருக்கிறேன். வசந்தம் அபார்ட்மெண்ட்லயா நீங்க இருக்கீங்க? எந்த ஃப்ளோர்? 2nd ஃப்ளோர். அட நானும் 2nd ஃப்ளோர் தாங்க. என்ன நம்பர்? 10. அட நானும் 10ஆம் நம்பர் இருக்கிறேன். உடனே குறுக்க போறேன் சொல்றான். ஏன்டா அப்ப நம்ம ஒண்ணு குடிச்சிட்டு இப்படி கண்ணு மண்ணு தம்மு கட்டுறீங்க, போய் சேருங்கடா அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் குடிச்சிட்டு ரொம்ப அப்படியே சுத்துது அப்படின்னானா. அட அப்படி குடிச்சா அப்படித்தாண்டா இருக்கும், சுத்தும், உலகமே சுத்துது அப்படின்னா. அதெல்லாம் சுத்தத்தாண்டா செய்யும், நேரம் வீடு போய் சேரு. நான் என்ன கேனேனா, புத்தி இல்லாதவனா? உலகமே சுத்தும் போது எங்க வீடு வராதா? இப்படியே போயிருக்கல, நான் எதுக்கு அவ்வளவு நடந்து போகணும்? நீ பேசாம பாடிய போட்டு போடா, உலகம் சுத்தி வரும்போது நான் எங்க வீட்டுக்கு போய்க்கிறேன். ஆமா, யாருன்னு தெரியல. அணைச்சு வச்சுங்க. எப்பவுமே நான் சொல்றது, எங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சி. என் பையன் அப்ப ரொம்ப வீக்கா இருப்பான், ஒல்லியா இருப்பான். அப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனப்ப அவன் டாக்டர்கிட்ட கேக்குறான், டாக்டர் எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. அவர் சொல்றாரு, ரொம்ப ஜோவியலா பேசுவாரு, ஏன் கஷ்டமானதெல்லாம் செய்றீங்க? கஷ்டமானதெல்லாம் செய்யக்கூடாது, விட்டுருங்க அப்படிங்கிறாரு. பேசுவான் டாக்டர்கிட்ட, செங்குட்டுவன் பேரு அவரு. யாரும் பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா. யாருடைய இது? கொஞ்சம் இருங்கம்மா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. யார் அது மைக் ஆன் பண்ணியே வச்சிருக்கிறது? மியூட் அசோகன் தான் பேசுறாரு. அசோகன் சார், கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க சார். ஐயா, உங்க வீட்டுல இருந்து. ஆமா, அது இன்னொரு வாட்டி அழுத்துங்க. நீங்க எதை நீங்க அழுத்துனீங்களோ அதையே இன்னொரு வாட்டி அழுத்துங்க, அது மியூட் ஆயிடும். அல்லது யாரும் இருக்காம இருக்கு சொல்லுங்க ரூம்ல. இல்ல, யாரும் இல்ல. சரி, ரைட், தொடங்குமா. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த டாக்டர்கிட்ட என் பையன் சொல்லுவான், டாக்டர் நான் வந்து சஃபாரி ஷூட்டிங் கேக்குறேன், எங்க அம்மா எனக்கு வாங்கியே தரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் போட்டுக்கணும்னா இடுப்புன்னு ஒண்ணு இருக்கணும்ப்பா, அந்த மாதிரி பார்ட் உடம்புல எங்க இருக்கு காட்டு, எப்படி நிக்கும் உனக்கு சஃபாரி அப்படின்றாரு. அப்படியெல்லாம் இருந்து இப்ப நல்ல ஸ்ட்ராங்கா, அந்த டாக்டரை தான் நாங்க கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவனை சரி பண்ணவரு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு செய்யும் போது எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, சமையலை தவமா செய்யணும் அப்படிம்பாங்க. யாராருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதும், எது நல்லது உடம்புக்கு அப்படிங்கறதையும் சீக்கிரமா செஞ்சாங்கிற மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிடுறாங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல தெளிவா செய்யணும். சமையலை வந்து தெய்வமாக செய்யணும், இந்த தவமாக நினைச்சு செய்யணும் அப்படிம்பாங்க. அப்ப எங்க அண்ணன் அடிக்கடி கேட்பாங்க, இந்த சாம்பார்ல என்னெல்லாமோ தூக்கி போடுறிய என்ன அப்படின்னு. எல்லாமே அதுக்கு தேவையான பொடிகள் தான், இந்த பொடி போட்டா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த சமையலை நல்ல விரும்பி மகிழ்ச்சியோட செய்து வீட்டுல மகிழ்ச்சி நிகழ்ற மாதிரி இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு சொல்லிட்டு, ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பஸ் 2, 3, 4, 5 பஸ் இருக்கு. ஒருத்தனுக்கு சீக்கிரம் போகணும். அப்போ கேக்குறான், ஐயா இதுல எந்த பஸ் முன்னாடி போகும்? எல்லா பஸ்ஸும் முன்னாடி தாங்க போகும், எந்த எல்லா பஸ்ஸும் முன்னாடிதான் போகும்.
வெயிட் பண்ணி உங்களுக்கு எந்த வசதியோ அதுல போங்க அப்படின்னு சொல்றான். அதனால வெயிட் பண்ணி சிறந்த பஸ்ஸை பார்த்து நல்ல பயணம் மேற்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடை சொல்வதற்கு முன்னாடி 2 வரி கூமா அப்பாவோட பாடலை உங்களுக்காக பாடுகிறேன். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமைமா. பாடல்ல வந்து நம்மள மாவே சித்திரம் பேசுறி பாடல் ஆரம்பிச்சாரு. நீங்க வந்து நெறியாள்கையும் வரவேற்புரையும் நிகழ்ச்சியை வந்து மிக அருமையாக ரொம்ப கணீர்னு இருந்தது உங்களுடைய குரல். சார் நான் ஒன்னே ஒண்ணு இருங்கம்மா சொல்லிடுறேன். நேரம் ஆயிடுச்சுமா. 8:40 ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு அப்புறம் வாய்ப்பு தரேன். இப்போ வந்து நம்மளுடைய இதுல வந்து சுதா வேதம் வாங்கம்மா. வணக்கம் சார். ம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் முதல் தடவையா நான் இந்த தும்பி இலக்கிய நிகழ்வு இதை கேட்கிறேன். ம். கொஞ்ச நேரத்துக்கு என் மனதோட கவலைகள் எல்லாம் எங்கேயோ பஞ்சு பஞ்சா பறந்து வாசல்லே ஓடி போன மாதிரி இருக்கு. கவலை எப்பவுமே வந்து நகைச்சுவையோட தான் நான் எல்லா வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளையுமே வந்து நகைச்சுவையா ஏற்கணும் அப்படின்னு நான் இதுல ரொம்ப கொள்கையா நினைக்கிற ஆளு. யாருமே ஒருத்தருமே சந்தோஷமா சிரிக்காட்டா கூட என்னோட சூழ்நிலை ஆபீஸ்ல இருக்கும் பொழுதும் நான் என்ன நானே கலாய்ச்சி ஜோக் சொல்லிப்பேன் சார். அந்த மாதிரி டைப் எப்பவுமே. ஆமா, எப்பவுமே 4 பேர் 4-5 பேர் எப்பவுமே ஒரு பட்டாளமே இருக்கும். நகைச்சுவை பட்டாளமே என்ன சுத்தி இருப்பாங்க. அப்படிதான் இப்போ ஒரு வாரம் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, எனக்கு பல்லுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வேர் சிகிச்சை நடந்தது சார். அப்போ ரொம்ப கஷ்டமா ரொம்ப பயந்து போய் அப்படியே மிரட்சியோட உட்கார்ந்துருந்தேன். வழக்கமா என்னோட இயல்பு அப்படி கிடையாது. மிரட்சியா இருக்கணுங்கும் பொழுது அந்த ஒரு என்ன பண்ணுவாரோ, ரொம்ப நாள் ஆச்சே வேர் சிகிச்சை எல்லாம் பண்ணி அப்படின்னு ஒரு பதட்டத்தோட உட்கார்ந்து அது நல்லபடியா முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சோடனே டாக்டர் கேட்டார், அம்மா அந்த நர்ஸ் மேடம் சொன்னாங்க, இந்த இது முடிஞ்ச உடனே காலையில நீங்க வந்து சாப்பிடறதுக்கு நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு, வயிறு பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு உடனே டாக்டர் சொன்னார், சாப்பிடறதுக்கு முன்னாடி இதை போடணுமா, இந்த மாத்திரை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடணும், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மாத்திரை ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் கரெக்ட் தான் சார், எப்ப சார் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சண்டை போடணும் அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு முக்கியமானது வந்து வீட்டுக்காரோட பேசாம வாய மூடிட்டு இருக்க சொன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வாய மூடிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அத என் வீட்டுக்கார்ட்டே சொன்னேன், அவர் ரொம்ப ரசிச்சு சிரிச்சாரு. இது வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் ஜோக்கா எடுத்துக்கிறாள். அப்புறம் நான் இப்போ ரொம்ப தயார் பண்ணிட்டு வராதனால கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 ஜோக்ஸ் மட்டும் சொல்றேன் சார். ஒருத்த வந்து கேக்குறான், பாடத்தை கவனிக்காம இருந்ததுனால உன்னை டீச்சர் அடிச்சாங்களே அத ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு. நான் அதை அடியோட மறந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஒருத்த கேட்டான், வரலாறு ஏண்டா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற அப்படின்னு. சார் நான் விஜயோட ரசிகன் சார் அப்படிங்கிறான். வரலாறுங்கிறது அஜித்தோட படம். ஆமா. அப்புறம் ஒருத்த கேக்குறானா, வெண்ணெய் வியாபாரி வந்து எப்படிடா லெட்டர் எழுதுவாரு அப்படின்னு. உருகி உருகிதான் எழுதுவாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கணக்கு பரீட்சையில கணக்கு போடாம எதுக்குடா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேக்குறானா. நீங்க தானே சார் சொன்னீங்க ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் சொல்றானா, என் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் சொல்றாராம். சுமார் எத்தனை வீக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறாராம். அப்புறம் வந்து நெஞ்சை தொடும் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கேக்குறானா. பனியன் அப்படிங்கிறானா. திருவள்ளுவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, 1330 குறளுக்கும் அவர் தானே சார் சொந்தக்காரர், அதனாலதான். அப்புறம் ஒருத்தர் கேக்குறானா, குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் கேட்டிருக்கீங்களான்னு. நாம கேட்டா கொடுப்பாரா சார் அவரு அப்படின்னு பதில் சொல்றாங்க. என் உடம்புல வந்து இரும்பு சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நீ துரும்பா இழைச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி நான் ஓட்டப்பந்தயத்துக்கு போறேன் பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பேரன் சொல்றானா. நல்லா மெதுவா பார்த்து ஓடிட்டு வாடா கண்ணு அப்படிங்கிறாங்க. கண் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால சூரியனை ஏன் டாக்டர் என்ன வணங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறானா.
கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது இல்ல டாக்டர், அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். டானிக் சாப்பிடும் பொழுது ரூம் கதவை ஏன்டா மூடிட்டு சாப்பிடுற அப்படின்னு. டாக்டர் தான் நான் அறை மூடி சாப்பிட சொன்னாரு அப்படின்னு பதில் சொல்றாரு. சரி, ராமன் வந்து ஆசிரியர் கேக்குறார், ராமன் வந்து கடன் வாங்கினான், இது என்ன காலம் சொல்லு? அது ராமனோட கஷ்ட காலம் சார் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா பரட்ட தலையோட இருக்க அப்படின்னு கேட்டா, டாக்டர் தான் எண்ணெய் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக ஸ்கேல பக்கத்துல வச்சுட்டு இவர் சாப்பிடுறாரு அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. டாக்டர் தான் அவரை அளவோட சாப்பிட சொல்லியிருக்காரு. உடனே ஒருத்தர் கேக்குறான்னா, ஏன்டா மெதுவா லெட்டர் எழுதுற அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க வராது சார், அதனாலதான் அப்படின்னா. அந்த பையனை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாராம். சாணம் பிடிக்கிற கடைக்குதான், அவன் புத்தி ரொம்ப மழுங்கி போச்சு அப்படிங்கிறான். அப்புறம் வந்து பாய் தலையாணி, ஹலோ சொல்லுங்கம்மா. பாய் தலகாணி வியாபாரம் ஆரம்பிச்சீங்களே, எப்படி சார் இருக்கு அப்படின்னு. சுத்தமா படுத்துருச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லலாம், டாக்டர்கிட்ட வந்து நான் டெய்லர் வேலை பார்த்துருக்கிறதா நான் சொல்லியிருக்கவே கூடாதுடா அப்படின்னு. ஏன், என்னாச்சு? என்னோட பையனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுன்னு நீங்களே தையல் போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒரு பேங்கரா இருந்ததுனால ஒண்ணு சொல்றேன், 50 ரூபாய் கடன் கிடைக்குமான்னு. சுத்தமா பணம் இல்லைங்க, அது அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லைங்க கொடுங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்றானா, ஏண்டா மணி, பரீட்சையில எல்லா பாடத்திலயும் கம்மியா மார்க் எடுத்திருக்க, நீ தானே அப்பா எல்லாத்துலயும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட என்னோட ஒரு ஜோக்ஸ் இத முடிச்சுக்கிறேன் சார். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு வரேன். அப்புறம் அது பார்த்துதான் சார் சொல்றேன். அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து நம்ம அழ வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சார், சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம். சிரிக்க வைக்கும் பொழுது அவங்க வந்து மனசுல என்ன ஒரு நம்ம மேல ஒரு கோபம் இருந்தாலும் இது இருந்தாலும் அந்த மனசு வந்து இதாயிடும், மறைஞ்சிரும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து தக்க வைக்கிறதுல நான் ரொம்ப இதுவா இருப்பேன். அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு பாலசுப்ரமணியன் சார் ஐயாவோட நினைவு நாளா இருக்கிறதுனால அதை ஒட்டி வந்து ஒரு நகைச்சுவை பாட்டு என்னன்னு அப்படி சும்மா பார்த்துட்டு இருந்தேன் கூகுள் இதுல. அதுல வந்து ஒரு 4 வரி மட்டும் பாடுறேன் சார், சரியா? இது வந்து சந்திரபாபுவும் ஜமுனா ராணியும் அவங்களோட பாட்டு சார், மரகதம் படம். ஆமா, மரகதம் படத்துல. ஆமா, அந்த பாட்டு இருங்க. இப்போ எப்பவுமே கொஞ்சம் ஸ்ருதி போட்டுன்னு பாடுறதுதான் வழக்கம். ஸ்ருதிங்கிறது நான் பாட்டு ஸ்ருதியை சொன்னேன். குங்கும பூவே கொஞ்சம் பூராவே, குங்கும பூவே கொஞ்சம் பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே, போக்கிரி ராஜா புதுமை தாஜா, போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா, பொம்பள கிட்டே ஜம்பமாய் வென்றும் வம்புகள் பண்ணாதே, தந்தன தானா சிந்துகள் பாடி தந்திரம் பண்ணாதே, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே, நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே, போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா, குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே, ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, என் மனம் கேட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, போக்கிரி 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 ராஜா, போதுமே 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 தாஜா, குங்கும பூவே கொஞ்சம் பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. ரொம்ப அருமையா பாடுனீங்க, நல்ல அருமையான கவிதை. 4 நிகழ்ச்சியை எங்க பேரன் கூட பாக்குறாப்பா. ஆமா ஆமா, வந்துட்டாரு. அடுத்த வாரிசு போயிட்டு 3வது 4வது தலைமுறை வந்தாச்சு.
மிக அருமை. சூப்பர் இதுல நிகழ்ச்சியில் பரிமாறிய அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் சார்பில், அமுத கவிஞனுடைய ஞான வடிவேல் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சியில் இறுதியை கண்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய தலைவர் நம்மளுடைய வரவேற்புரையும் நிகழ்த்திய வே உலகம் அவர்களிடம் நம்முடைய நிகழ்ச்சியை தருகின்றேன். அவர்களிடம் இப்பொழுது சொல்கிறேன். மிக்க நன்றி. மிகச் சிறப்பாக நகைச்சுவை துணுக்கு தோரணங்களை நமக்காக கட்டித்தந்த ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, முறைப்படி நன்றி தெரிவிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்கள். அவரை நன்றியுரை வழங்க வருமாறு அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. சார், அப்பாவோட நினைவு 2 வரி. நேரம் ஆயிடுச்சுமா, அப்புறம் நிறைய பாடினா நேரம் ஆயிடும். நன்றி வந்துட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க. முதல் நன்றியை சங்கரம்மாள் சொல்லணும். ஆர்வத்தோடு அவங்க சொல்ல வராங்க. ஆனா நேரம் கடந்து விட்டதனால் அடுத்த நிகழ்ச்சி தொடரும் என்று போட்டு, சங்கரம்மாள் அடுத்த நகைச்சுவை தொடரும் அப்படி என்று போட்டு முடித்துக் கொள்ளலாம். இந்த 208வது தும்பியின் நகைச்சுவை மேடைகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 உறுப்பினர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக எல்லோருமே இப்போ நகைச்சுவை சொல்வது நகைச்சுவை மன்னர்களாக மாறிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை அரசிகள் என்று சொல்கின்ற அளவிலே இன்றைக்கு இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அத சொல்லுவாங்க, சிரிக்கணும்னா நான் இருந்தா நான் இல்லாம உங்களால சிரிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொன்னாதான் ஒருத்தர் சிரிக்க முடியும். அதைத்தான் சொல்லுவாங்க, நான் இல்லாம உங்களால சிரிக்க முடியாது. அது மாதிரி சுமைல் அப்படின்னு சொல்லிடுறப்போ ஐயம் இருக்குது. அந்த ஐயம் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுல மீனிங் இல்லை. ஐ நான் இருந்தால்தான் சிரிக்க முடியும், அதான் சுமைல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சரி, நம்ம நகைச்சுவை மேடைதான் சக்சஸா நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்குது. எப்படி சக்சஸா நடக்கும்? வெறும் கபிலன் மட்டும் இருந்தா போறோமா? யூ நீங்களும் இருக்க வேண்டும். சக்சஸ்ல யூ இருக்கு இல்லையா? அதனால அது சக்சஸ். அதனால நாங்க சுமைல் பண்ணணும்னா நான் வேணும், சக்சஸ் ஆனா நீங்கள் வேணும். நானும் நீயும் இணைந்தால்தான் இந்த நகைச்சுவை மன்றம் மிக சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி, ஒரு ஆங்கிலத்தில் அதை சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். எப்படின்னா அதுல எழுத்துக்களை சொல்றப்போ மாத்திடும் போல. பீன்னு சொல்றப்ப பியா பியா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். இப்படி வர்றப்ப என்ன பண்ணுன்னா அது பொருளும் மாறி போயிடும். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆங்கிலத்தை சொல்லவங்க வெறும் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க, நீங்க போனட்டிக் வேர்ட்ல சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஆப்பிள் அப்படி சொல்லுவோம். அந்த போனட்டிக் வேர்டை அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுல ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், 2 + 2 the son of pitch 4 அப்படின்னு சொன்னான். அப்ப நினைச்சீங்கன்னா வீட்டுல அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னடா 2 + 2 the son of the pitch is 4 அப்படின்னு சொல்றான். இது என்ன, இது இன்னும் புரியலையா, இப்படிதான் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்ட்ட போய் கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்கலாமா, 2 + 2 the sum of which is 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா. அங்க அந்த 2 வார்த்தையும் மாறிச்சு. சம்முங்கிறது சன்னு மாறிடுச்சு, பிச்சுங்கிறது விச்சுங்கிறத பிச்சுன்னு மாறிட்டாங்க. சோ அந்த பியும் அந்த யூயும் மாறி போறதுனால அந்த பொருளே மாறி போச்சு. அதுதான் ஆங்கிலத்துல சொல்கின்ற பொழுது வார்த்தைகள் எல்லாம் அளந்து சொல்லும் போது சிலருக்கு சந்தேகம் என்ன கேட்பாங்க, போனடிக் வேர்ட்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த சம் ஆஃப் 2 + 2 is which is 4 அப்படின்னு சொல்ற பிறகு the son of 2 + 2 is pitch is 4 அப்படின்னா அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த போனடிக் வேர்டு அங்க எவ்வளவு முக்கியமானது ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் நம்ம வேலம்மாளுக்கு நன்றாக புரிந்திருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த நகைச்சுவை மன்றம் நடந்து முடிந்திருக்கின்றது. ஐயா கபிலன் அவர்கள் மிக அழகாக தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். மாவை மாணிக்க வாசகம் அவர்கள் கண்டார்கள். ரமணி அம்மாள் சிறப்பான பாடல்களையும் நகைச்சுவைகளையும் கூறினார்கள் என்று ஒவ்வொருவரையும் நாம் எடுத்து சொல்லலாம். சுதா அவர்கள் பாடலையும் பாடி இன்றைக்கு நகைச்சுவைக்கு ஒரு தெம்பு ஊட்டினார்கள். குங்குமப்பூவை என்னும் பாடலை பாடி மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தார்கள். ஆக இதிலே பங்கு பெற்ற 15 நகைச்சுவையாளர்கள், 15 பேருமே நகைச்சுவையாளர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நகைச்சுவை என்பது
ஒண்ணு இன்ஸ்டன்டாக வருவது, இன்னொரு செயலை செய்கின்ற பொழுது சிலர் அப்படியே அதை நகைச்சுவையாக மாற்றி விடுவார். மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நகைச்சுவைதான் காரணம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாம் மனிதர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் எல்லோரிடமும் நகைச்சுவை இருக்கின்றது. அந்த நகைச்சுவையை ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம், நகைச்சுவைகளை பரிமாறிக்கொள்வோம், சிரித்து மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான நன்றி வரை தங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நிகழ்வை நிறைவு செய்யலாம். அமிர்தகவிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், வரல. அதனால அவங்க இது பண்ணிக்கோங்கய்யா, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் வந்து இவர்கிட்ட இருக்கு, அசோகன் இருக்கு. அசோகன் சார் அவர் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணலாம். எண்டு போட்டுருங்க. அசோகன் சார், அசோகன் சார் எண்டுன்னு ஒண்ணு இருக்கா உங்களோட இதுல கீழே? அதான் பாருங்க சார். END இருக்கும் பாருங்க, எண்டின் கீழே இருக்கும் பாருங்க ஐயா உங்களோட இதுல. எண்டு இருக்கு சார். அதை போடுங்க.